தாரிகா தன்னிடம் சொன்னதை கேட்டு ஆச்சரியமான மயங்க் அவளை பார்த்து, இப்ப என்னம்மா உனக்கு வேணும்? எப்பவும் முடிஞ்சு போன மோனிஷா கதையை பத்தி இப்ப எதுக்கு பேசுற? நீ பழறத நிறுத்து. நீ எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு சின்ன குழந்தை மாதிரி அழ ஆரம்பிக்கிற என்று கத்த ஆரம்பித்தான். மயங்க் அப்படி கத்தி சொன்னதும் தாரிகா பயந்து போய், என்ன பார்த்து ஏன் கத்துறீங்க? என்ன பேசுன்னு சொன்னது நீங்க தான். அதுக்கும் நீங்க கோவப்பட்டா என்னால எதுவும் பேச முடியாது. அதன் பின்பு மயங்க் தாரிகாவை கொஞ்சம் அவன் அருகில் இழுத்து அவளை கட்டிக்கொண்டு, சரி சரி பாப்பா, நான் கத்தல. நான் இனிமே மெதுவா பேசுறேன். சரி நீ பேசு, எனக்கு அதுதான் வேணும் என்று சொன்னான். தாரிகா மயங்கின் கண்களை பார்த்து கண்ணீரை துடைத்து கொண்டு, நம்ம கல்யாணம் ஆன 2வது நாளே நீங்க எதுக்கு அந்த மோனிஷாவை பார்க்க போனீங்க? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கணும்னு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு தான் நாம புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லி தாலி கட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறமும் நீங்க மோனிஷாவை பார்க்க போனதுக்கு என்ன காரணம்? நீங்க என்ன ஏமாத்திட்டீங்கன்னு தானே அர்த்தம். நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன் என்று கேட்டாள். அதை கேட்ட மயங்கின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. தாரிகா மறுபடியும் அழுது கொண்டு, தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன நீங்க எதுக்கு தப்பா சொல்றீங்க? அதுக்கப்புறம் நீங்க என் கூடயும் ஒன்னாவும் இருந்தீங்க. அதையும் பண்ணிட்டு மோனிஷா கூடவும் ஒன்னா இருந்திருக்கீங்க. இதெல்லாம் நான் பொறுத்துக்கணும்னு ஏன் எதிர்பார்க்கறீங்க? எனக்கு இதுக்கு மேல இத பத்தி பேச பிடிக்கல என்று சொல்லிக்கொண்டே வேகமாக எழுந்து படுக்கையில் இருந்து இறங்கி ரூமை விட்டு வெளியே போக ஆரம்பித்தாள். உடனே மயங்க் வேகமாக வந்து தாரிகாவை பிடித்து தன் கையில் தூக்கி கொண்டு வந்து கட்டிலில் போட்டான். அப்போது அவனுக்கு ஆக்சிடென்டில் காயமடைந்திருந்ததால் கால் பயங்கரமாக வலித்தது. ஆனால் அந்த வலியை பொருட்படுத்தாமல் அவளை படுக்கையில் படுக்க வைத்து அவள் முகத்தை பிடித்து தன் பக்கம் திருப்பியபடி, நீ இங்கிருந்து போனினா என்னை விட மோசமான ஒரு ஆளை நீ பார்க்கவே முடியாது என்று சொன்னான். தாரிகா மறுபடியும் குப்பர படுத்துக் கொண்டு அழ ஆரம்பித்தாள். அதை பார்த்த மயங்க் ஆவேசமானான். ஆமா, என்னை பத்தி நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு இன்னும் முழுசா தெரியல. என்கிட்ட எதையுமே நீ ஒழுங்கா பேச மாட்டேங்கிற. நான் மோனிஷா கூட நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்னா இருந்தேன்னு உன்கிட்ட யாரு சொன்னா? நானும் அவளும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருந்தோம் நீ நினைக்கிறியா என்று கேட்டான். தாரிகா அதை கேட்டுவிட்டு பதில் எதுவும் பேசாமல் அழுது கொண்டே இருந்தாள். அதை பார்த்த மயங்க் அவள் அருகில் வந்தான். தாரிகாவை ஒரு நொடியில் அவன் பக்கம் திருப்பினான். அப்ப நான் இல்லாதப்ப என்னை பத்தி நீ இதைத்தான் யோசிச்சுட்டு இருந்தியா? இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம்னு உனக்கு யார் சொன்னது? இல்ல நீயா உட்கார்ந்து யோசிச்சு இந்த முடிவுக்கு வந்தியா என்று கேட்டான். மயங்கின் கோபத்தை அவளால் பார்க்க முடியவில்லை. கண்களில் நீரோடு கைகளை முகத்தை வைத்து மூடிக்கொண்டாள் தாரிகா. கொஞ்சம் ஆஸ்வாசமான தாரிகா, நானா எதையும் கற்பனை பண்ணிக்கல. உங்க லவர் மோனிஷாவே வந்து என்கிட்ட சொன்னா என்று தாரிகா திரும்ப கத்தினாள். மயங்க் கேட்டு ஆச்சரியமானான். மோனிஷாவா? அவ எப்படி உன்னை மீட் பண்ணினா? எப்படி நீ அவளை பார்த்த என்று கேட்டான். அப்போது தாரிகா தலை குனிந்து, விகாஷ் அண்ணா என்ன காலேஜுக்கு வந்து விட்டுட்டு போனாங்க. அன்னைக்கோட என்ன லவ் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த விதார்த்துங்கிற பையன் என்ன பாக்குறத கூட விட்டுட்டான். அன்னைக்குதான் மோனிஷா என் காலேஜுக்கு வந்திருந்தா. அப்பதான் இதெல்லாம் சொன்னா என்று சொன்னாள். அதை கேட்ட மயங்க், சரி, அந்த மோனிஷா உன்னை காலேஜ்ல மீட் பண்ணா. அவ சொன்னதெல்லாம் கேட்டு நீ அவ ஸ்டூடெண்ட் மாதிரி அவ சொன்ன எல்லா வார்த்தையும் பொலேட்டா சரின்னு கேட்டுக்கிட்டியா? அவ உண்மைதான் சொல்றான்னு நம்பிட்ட, அப்படித்தானே என்று ரௌத்திரமானான். மயங்க் அப்படி கேட்கவும் தாரிகா சிறு குழந்தை போன்ற பார்வையால் மயங்கை கண்ணீரோடு பரிதாபமாக பார்க்க ஆரம்பித்தாள். தாரிகாவின் கள்ளம் கபடமற்ற முகத்தை பார்த்த மயங்க் அதற்கு மேல் கோவப்பட முடியாமல் திணறி போனான். அவள் அந்த பேபி பிங்க் இரவு உடையில் மிகவும் அழகாக இருந்தாள். மயங்கிற்கு அவளுடைய 2 பிங்க் நிற கண்ணங்களையும் கடிக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அவளை மறுபடியும் சிரமப்படுத்தும் எந்த தவறையும் அவன் செய்ய வேண்டாம் என்று முடிவெடுத்து அதனால் அந்த ஆசையை அப்படியே அடக்கிக் கொண்டான். அப்படியும் அவனை கட்டுப்படுத்த முடியாமல் குனிந்து தாரிகாவின் 2 கண்ணங்களிலும் மாறி மாறி முத்தமிட்டு, என்னமோ தெரியல, உன் கண்ணை பார்த்தா நான் என் கோவத்தையே மறந்துடுறேன். நான் நானாகவே இருக்க மாட்டேங்கிறேன். உண்மையை சொல்லணும்னா இந்த நேரத்துல நான் ரொம்ப ரொம்ப லவ்லியா ஃபீல் பண்றேன் என்றான். அதை கேட்ட தாரிகா குழப்பத்தோடு அவனை பார்க்க ஆரம்பித்தாள். அப்போது மயங்க் விரலால் தன் உதடுகளை அடித்து கொண்டு, நாம அப்புறமா மத்த விஷயத்த பாத்துக்கலாம். இப்ப கொஞ்ச நேரம் நம்ம லவ் பண்ணலாமா? நீ என்ன நினைக்கிற என்றான். மயங்கின் கனிவான பேச்சை கேட்ட தாரிகா, என்ன சொல்றீங்க என்று கேட்டாள். அப்போது மயங்க் ஜன்னலில் இருந்து வந்த வெளிச்சத்தில் தாரிகாவின் நீல நிற கண்களை பார்த்து, நான் என்ன மாதிரியான விஷயத்த பேசுறேன்னு உனக்கு இன்னுமா புரியல? இல்ல நான் ஏதாவது புரியாத மாதிரி சொல்றனா என்று சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தான். தாரிகாவும் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்தாள். அதன் பிறகு ஏதோ ஒன்று யோசித்து ஒரு முடிவுக்கு வந்த மயங்க், சரிமா, ஏன் தப்புதான். இதெல்லாம் நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்திருக்க கூடாது. பரவாயில்ல, நானே எனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தாரிகாவின் கீழ் உதட்டை தன் உதடுகளுக்கு இடையில் கொண்டு வந்தான்.
அப்போது தாரிகாவின் மூச்சு அப்படியே நிற்க மயங்க் தன் உதடுகளை உதடுகளால் அழுத்தி நகர ஆரம்பித்தவுடன் தாரிகாவிற்கு சுயநினைவு வந்தது. ஆனால் அவளால் எந்த அசைவையும் செய்ய முடியாமல் அவள் மயங்கிற்கு அடியில் கிடந்தாள். மயங்க் கீழ் உதட்டில் மிகவும் அன்பாக முத்தமிட ஆரம்பித்தான். அதன்பின் அவள் உதடுகளை விட்டுவிட்டு அவள் கன்னத்தில் முத்தமிட்டு, நான் உன்னை ரொம்ப மிஸ் செய்யறேன் தாரிகா, நீ என்னோட ப்ரீஷியஸ் பேபி என்று சொன்னான். தாரிகா அதை கேட்டவாறே கண்களை மூடிக்கொண்டு மயங்கின் சட்டையை இறுக்கிக் கொள்ள மயங்க் அவள் காதருகே நெருங்கி, நான் ஒரு விஷயம் சொல்றேன், என் வார்த்தையை நீ நம்பு. நான் உன்னை தவிர வேற யாரு கூடயும் இவ்வளவு க்ளோஸா இருந்ததில்ல, மோனிஷா கிட்ட கூட இப்படியெல்லாம் இருந்ததில்ல என்று சொன்னான். அதை கேட்டு தாரிகா கண்ணை திறந்து பார்த்தாள். மயங்க் அவள் அருகில் படுத்த தாரிகாவை தன் கைகளில் கட்டிக்கொண்டு அவள் தலையை தன் மார்பில் வைத்துக்கொண்டு, மோனிஷா உன்கிட்ட என்னென்ன சொன்னான்னு எனக்கு தெரியாது, ஆனா அவ என்னோட லவ்வர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. நான் அவளை கிஸ் பண்ணிருக்கேன், ஹக் பண்ணிருக்கேன், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு மேல நான் அவளை எதுவுமே பண்ணல, என்ன நம்பு தாரிகா என்று சொன்னான். அதை கேட்டு விட்டு தாரிகா மௌனமாக இருக்க மயங்க் பேச ஆரம்பித்தான். அப்ப எனக்கு 21 வயசு இருக்கும், என்னோட காலேஜ் லாஸ்ட் இயர். அப்பதான் நான் மோனிஷாவை அந்த காலேஜ் ஃபேர்வெல் பார்ட்டியில பார்த்தேன். அன்னைக்குதான் அவகிட்ட ஃபர்ஸ்ட் பேசினேன். எனக்கு மோனிஷாவை அவ்வளவு பிடிச்சிருந்ததுக்கு காரணம் அவ ரொம்ப ரொம்ப தைரியமானவ என்று சொல்லிவிட்டு மயங்க் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தான். ஆனா அத நான் காட்டிக்கல, அவகிட்ட எதுவுமே சொல்லல. கொஞ்ச நாள்ல மறந்துட்டேன். நான் எக்ஸாமுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தேன். எக்ஸாம்ல நான் பாஸ் ஆன பிறகு நேவி ட்ரைனிங் டைம்ல நான் இதையெல்லாம் சுத்தமா மறந்துட்டேன். அப்பதான் மோனிஷா அவளா திரும்ப என்கிட்ட வந்து பேசினா. அப்பவும் எனக்கு மும்பைல போஸ்டிங் போட்டாங்க. அதாவது நான் மோனிஷாவை பார்த்து 3 வருஷத்துக்கு அப்புறம் அவளை மறுபடியும் மீட் பண்ணினேன். அப்பதான் நான் அவளை லவ் பண்றதா ஃபீல் பண்ணினேன் என்று சொன்னான். மயங்க் அவனுடைய காதல் கதையை பேச பேச தாரிகா மயங்கை இறுக்கி பிடித்து கொண்டாள். ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் மயங்கின் வார்த்தைகள் அவள் மனதை மிகவும் உடைத்து கொண்டிருந்தது. அப்போது மயங்க் அவளிடம் மறுபடியும், அதுக்கப்புறம்தான் எங்களுக்கு நடுவுல நிறைய விஷயம் ஆரம்பிச்சது. நான் 1 வருஷத்துல 2 மாசம் லீவுக்கு வருவேன். அப்பதான் அவளை மீட் பண்ணுவேன். அதனால இதுதான் என்னோட ஒரே காதல்னு எனக்கு தோணுச்சு. நாம கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவகிட்ட கேட்டேன். அவ தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தா. அப்பதான் மோனிஷாவோட அப்பா அவளுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்றதா இருந்தாருன்னு தகவல் வந்தது. சரின்னு 15 நாள் கேஷுவல் லீவ் எடுத்துட்டு நான் ஊருக்கு வந்தேன். என் விஷயத்த நான் வீட்டுல இருக்கிற யார்கிட்டையும் சொல்றதுக்கு முன்னாடியே என் அப்பாவும் அண்ணனும் நீதான் எனக்கு ஒய்ஃப்னு சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க என்று சொன்னான். அதை கேட்ட தாரிகா, அப்ப உங்களுக்கு பிடிக்காம தான் என்ன கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு சொல்ல வரீங்களா என்று கேட்டாள். மயங்க் புன்னகைத்தான். ஓரளவுக்கு அதுதான் நிஜம். ஆனா இப்ப அதனால எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஏன்னா என் வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னன்னா உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்ததுதான் என்று சொல்லிவிட்டு மயங்க் தாரிகாவை பார்த்தான். அவளோ கோபமாக, நீங்க தயவு செஞ்சு இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க, எனக்கு எதையும் கேட்க இஷ்டம் இல்ல என்று சொன்னாள். மயங்க் அதை கேட்டுவிட்டு, இல்ல தாரிகா, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நீ கேட்டு ஆகணும் என்று சொன்னான். அதை கேட்ட தாரிகா மயங்கிடமிருந்து விலகி அமர்ந்தாள். மயங்க் பின்னாடி இருந்து அவள் தோள்களை பிடித்து அணைத்து கொண்டு, எனக்கு இந்த மாதிரி கம்பல் பண்ணியெல்லாம் லவ் பண்ண வர வைக்க தெரியாது. ஆனா அந்த மோனிஷா மேல எனக்கு இருந்தது லவ் கிடையாது, அது வெறும் அட்ராக்ஷன் தான். அல்லது லஸ்டா கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா லவ் இல்ல. நான் ஷிப்புக்கு போன பிறகு அவ கூட கால் பண்ணி கூட பேச மாட்டேன். மீறி பேசினா சண்டை தான் வரும். எங்களுக்குள்ள நிறைய தப்பான அண்டர்ஸ்டாண்டிங் போய்கிட்டே இருந்தது என்று சொன்னான். தாரிகா அதை கேட்டு அழுது கொண்டே, பொய் மேல பொய் சொல்லாதீங்க மயங்க், நீங்களும் அவளும் நடு ரோட்ல கட்டிப்பிடிச்சு கிஸ் பண்ணினதா நான் என் 2 கண்ணால பார்த்தனே என்று சொன்னாள். மயங்க் தாரிகாவை கட்டிப்பிடித்து கொண்டு, நீ பார்த்தது பாதி உண்மை, ஆனா நான் அவளை கிஸ் பண்ணல, அவ தான் என்ன கிஸ் பண்ணினா. அந்த நேரத்துல அவ குடிச்சிட்டு போதையில இருந்தா, இதான் உண்மை, என் மேல சத்தியம் என்று சொன்னான். தாரிகா கேட்டுவிட்டு மயங்கின் கையை அவன் தலையில் இருந்து எடுத்துவிட்டு, உங்களுக்கு என்ன, நீங்க ஆம்பளை இல்ல, யார வேணும்னாலும் கிஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு தேவை இருந்தா என்ன கூட பெட்ல யூஸ் பண்ணிப்பீங்க. மறந்துட்டீங்களா? என்கிட்ட நீங்க எப்படி நடந்துகிட்டீங்கன்னு ஞாபகம் இருக்கா? எல்லாம் முடிஞ்சப்புறம் மோனிஷான்னு பேரை சொல்லி போதையில முணங்குனீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப டர்ட்டியான ஆளுங்கிறது மட்டும்தான் உண்மை, மத்த எல்லாமே பொய் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு முறை குப்புறப்படுத்த அழ ஆரம்பித்தாள். அதை பார்த்த மயங்க் கொஞ்சமும் யோசிக்காமல் அவள் மீது அப்படியே படுத்து கொண்டான். அதனால் எரிச்சலான தாரிகா, என்ன இது புது பழக்கம்லாம் பழகுறீங்க? என்னால் உங்க வெயிட்டு தாங்க முடியாது, போய் உங்க இடத்துல படுங்க என்றாள். அவள் முதுகில் மயங்க் முத்தமிட்டு, இனிமே இதுவும் என்னோட இடம்தான் என்று சொன்னான். தாரிகாவோ, போதும் மயங்க், நீங்க ரொம்ப பொய் பேசுறீங்க, எங்கிட்ட இருந்து தள்ளி போங்க
என்று சொன்னாள். மயங்க் அதை கேட்டு, இல்லம்மா, இதுக்கு முன்னால உன்னை விட்டு நான் ரொம்ப தூரத்துல இருந்தேன். இனிமே அப்படி இருக்கிறதா இல்ல. என்ன ஆனாலும் சரி, நான் இனிமே உன் கூட பக்கத்துலதான் இருக்க போறேன் என்று சொன்னான். அப்போது தாரிகா வேகமாக, நான் உங்களை மன்னிச்சுட்டே நினைக்காதீங்க, நான் நடந்த எதையுமே மறக்கல என்று சொன்னாள். மயங்க் அவள் முதுகில் மீண்டும் முத்தமிட்டு, அதுக்குத்தான் நான் இருக்கேன்ல, கெட்டதெல்லாம் மறந்துட்டு நானும் நீயும் புதுசா நல்ல ஞாபகங்களை உருவாக்குவோம் என்று சொன்னான். தாரிகா அதை கேட்டு மௌனமானாள். அதன் பின் அவளிடம் இருந்து விலகி படுத்த மயங்க் இம்முறை போர்வையை எடுத்து இருவருக்குமாய் போர்த்தி கொண்டான். அதன் பின், நீ சொல்றத வச்சு பார்த்தா மோனிஷா உன்கிட்ட வந்து பேசினதுக்கு அப்புறம்தான் நீ என் கூட பேசுறத நிறுத்திட்டியா? அவ மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்ததா என்று கேட்டான். ஆமா, அப்புறம் நான் வேற என்ன செய்யறது? நீங்க எப்பவுமே கத்திட்டு இருந்தீங்க, ஐ லவ் மோனிஷா, ஐ லவ் மோனிஷா, ஐ லவ் யூ சோ மச் மோனிஷான்னு என்று தாரிகா பழிப்பு காட்டி குரலை மாற்றி போலியாக சொன்னதும் மயங்க் சிரிக்க ஆரம்பித்தான். அப்போது அதை பார்த்த தாரிகா கோபமானாள். அப்புறம் மோனிஷானாலதான் நான் ஊருக்கு வந்தேன், அப்பதான் இந்த கல்யாணம் நடந்துச்சு, அப்பதான் உங்க அப்பா என்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டாருன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டாள். தாரிகா அப்படி கேட்டதும் மயங்க் அவளை தன் பக்கம் திருப்பிக் கொண்டு அவள் கண்ணீரை துடைத்து விட்டு மெதுவாக, இப்ப இன்னொன்னு சொல்ற, அவ அடுத்து உன் முன்னாடி வந்து ஏதாவது சொன்னா நீ அவகிட்ட நான் சொல்ற மாதிரி சொல்லு. மயங்கோட அப்பா விகாஷ் அண்ணன் 2 பேராலதான் மயங்க் இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கான்னு அவகிட்ட சொல்லு. ஏன்னா அவங்கனாலதான் எனக்கு நீ கிடைச்ச என்று சொல்லி தாரிகாவின் நெற்றியில் அன்புடன் முத்தமிட்டான். தாரிகா கண்களை மூடினாள். என்ன நடக்கிறது என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் இதயம் அவளுக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பித்தது. மயங்க் அவளை முத்தமிட்டபடி மீண்டும் ஒருமுறை, தயவு செஞ்சு தாரிகா, கடைசியா கேக்குற, என்ன மன்னிச்சிடு, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு, நான் எல்லாத்தையுமே சரி பண்றேன் என்று சொன்னான். தாரிகா மயங்க் பேசுவதை பார்த்து அவன் கண்களை நேருக்கு நேராக பார்த்தாள். இல்ல, நீங்க இதுக்கெல்லாம் தகுதியான ஆள் இல்ல. நீங்க குடிச்சிட்டு சுயநினைவே இல்லாம என்ன அப்படியெல்லாம் பண்ணீங்கிறத நான் மறக்க மாட்டேன். நீங்க ஃபியூச்சர்ல அதே மாதிரி இன்னொரு பொண்ணு கூட அப்படி படுக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் என்றாள். மயங்க் அவள் முகத்தை கையில் எடுத்துக்கொண்டு, உனக்கு என்ன பைத்தியமா, நான் எப்படி இதை வேறொரு பொண்ணுகிட்ட பண்ணுவேன் என்று கேட்டான். தாரிகாவோ, எனக்கு தெரியல, எனக்கு தூக்கம் வருது, காலையில இருந்து நிறைய வேலை பண்ணிருக்கேன், கொஞ்சம் தூங்க விடுறீங்களா பிளீஸ், எனக்கு டயர்டா இருக்கு என்றாள். அதை கேட்ட மயங்க் அவளை அணைத்து கொண்டு, சரி தூங்கலாம் என்றதும் தாரிகா ஆச்சரியமாக அவனை பார்த்தாள். மயங்க் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். அவள் உடல் கலங்கியது. பேச்சை நிறுத்திவிட்டு அமைதியாக கண்ணை மூடினாள். மயங்க் தாரிகா தன்னை காயப்படுத்தி பேசினாலும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். இந்த தருணத்திற்காகத்தான் அவன் காத்திருந்தான். அவளை மிகவும் நேசிக்க ஆரம்பித்திருந்தான். ஆனால் தாரிகாவோ அவனிடம் இன்னும் கோபமாக இருந்தாள். மயங்காள் அவளை சமாதானப்படுத்த முடியவில்லைதான். ஆனாலும் தாரிகாவிடமிருந்து விலகி இருந்த போதுதான் காதல் என்றால் என்ன என்று மயங்க் நன்றாகவே தெரிந்து கொண்டான். மருத்துவமனையில் மின்மினி தன்னுடைய குறை மாத குழந்தைக்கு பால் கொடுக்க தயாராக இருந்தாள். நர்ஸ் அவளை அதற்காக தயார் செய்து அழைத்து போனார். ஆரியன் தூங்கிக் கொண்டிருந்தான். முதல் நாள் இரவு வரை அழுதழுது மின்மினி ஆரியனை தூங்க விடாமல் செய்திருந்தாள். அதனால் இப்போது அவனை எழுப்ப மனமில்லாமல் நர்சுடன் வீல் சேரில் அமர்ந்து இன்குபேட்டர் அருகில் போனாள். ஆரியன் எழுந்ததும் படுக்கை காலியாக இருப்பதை பார்த்து கலக்கமானான். பாத்ரூமில் சென்று மின்மினியை தேடியவன், நான் எல்லாம் இவ எங்க போனா என்று குழம்பினான். அப்போது மின்மினி பின்னால் கல்பனா மற்றும் ஒரு நர்ஸோடு ரூமுக்கு வந்தாள். அவளை பார்த்த பின்தான் ஆரியனுக்கு உயிர் வந்தது. அவன் வேகமாக மினியிடம் சென்று சக்கர நாற்காலியில் இருக்கும் அவளை தூக்கி மடியில் வைத்துக் கொண்டு கட்டிலில் அமர்ந்தான். நான் இல்லாம நீ எங்க போன, ஏன் போன என்று பதறிப்போய் கேட்டான். மின்மினி கல்பனா மற்றும் நர்சுடன் தான் பாலூட்ட சென்றதாக சொல்வதற்கு வெட்கப்பட, அப்போது மிகவும் மென்மையாக, குழந்தை பக்கத்துல இருந்த என்று சொன்னாள். அப்போது கல்பனா தொண்டையை சிறுமையபடி, ஆரியன் தம்பி, நீங்க போய் மின்மினிய படுக்கையில படுக்க வைங்க, குழந்தை பெத்த உடம்பை இப்படியெல்லாம் பிடிச்சு உலுக்க கூடாது என்று சொன்னார். அதை கேட்டு சுயநினைவுக்கு வந்த ஆரியன் வெட்கப்பட்டு மின்மினியை கட்டிலில் மெதுவாக படுக்க வைத்தான். அதன் பின் அவள் உடையை சரி செய்து, இந்த டைம்ல நீ அங்க போகணுமா, நீ எப்படி இருக்கேன்னு பாத்தியா என்று கேட்டான். நர்ஸும் கல்பனாவும் ஆரியனின் பேச்சை கேட்டு சிரித்தார்கள். புன்னகையோடு கல்பனா ஆரியனிடம், நம்ம குட்டி தம்பிக்கு பசி வந்துருச்சு, அதான் அவங்க அம்மா வேணும்னு கேட்டாங்க, அதனாலதான் கூப்பிட்டு போனோம் என்று சொன்னார். அதை கேட்ட ஆரியன் கொஞ்சம் வெட்கப்பட்டு சிரித்தான். பிறகு கல்பனா, ஆரியன் தம்பி, நான் சொல்லணும்னு நினைச்சேன், உங்க பையன் ரொம்ப புத்திசாலி. மின்மினி அவன் பக்கத்துல போன உடனே அவன் அம்மா வந்திருக்கிறத கண்டுபிடிச்சிட்டான் என்று சொன்னார். தங்கள் குழந்தை பற்றிய புகழ்ச்சி வார்த்தைகளை கேட்டு
மின்மினி ஆரியன் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தார்கள். அதன் பின் கல்பனா அங்கிருந்த நர்ஸுடன் வெளியே கிளம்பினார். அவர்கள் சென்றவுடன் ஆரியன் அவள் கையில் முத்தமிட்டு, உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லல்ல, நல்லா இருக்கல்ல என்று கேட்டான். ஆமாம் என்று மின்மினி தலையசைத்தாள். பின்பு ஆரியன் அவள் கையை வருடிக்கொண்டு, என்னாச்சு மின்மினி, உனக்கு முழிப்பு வந்ததும் கேட்கலான்னு இருந்தேன். எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? நீ எப்படி கீழே விழுந்த? உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா என்று கேட்டான். மின்மினிக்கு இப்போது எல்லாம் ஞாபகம் வந்திருந்தது. ஆரியனை பார்த்து, அந்த ஸ்வஸ்திகா, அவதான் என்ன படிக்கட்டுல இருந்து கீழே தள்ளிவிட்ட ஆரியன், நான் பார்த்தேன் என்று சொன்னாள். மின்மினி சொன்னதை கேட்டு அதிர்ந்து போன ஆரியன், என்னது, உன் ஃப்ரெண்டு ஸ்வஸ்திகா தான் உன்னை தள்ளிவிட்டதா என்று மறுபடியும் கேட்டான். மின்மினி ஆமாம் என்று தலையசைத்தாள். அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவ இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல ஆரியன். அவ என் கையில பேனா வச்சு குத்துனா, அதனால மாடிப்படி கைப்பிடியில இருந்து கைய எடுத்துட்டேன். அது அவ கைதான். திரும்பி பாக்குறதுக்குள்ள என்னால எதுவுமே பண்ண முடியல, நான் கீழே விழ ஆரம்பிச்சிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே மின்மினியின் கண்கள் கண்ணீரால் நிரம்பியது. அதன் பிறகு தன்னைத்தானே சரி செய்து கொண்டு, ஏன் ஆரியன் அவ அப்படி பண்ணினா? அவ எதுக்காக என் குழந்தைய வந்து கொல்லணும்னு நினைக்கிறா? நானும் அவளோட ஃப்ரெண்டு தானே, அப்புறம் எதுக்கு இப்படி பண்ணினா என்று கேட்டாள். அவள் அப்படி அழுது கொண்டே கேட்க ஆரியன் எழுந்து அவள் தலையில் முத்தமிட்டு, சரிமா, அழாத, நடந்து முடிச்சத யோசிக்காத, இப்ப எல்லாம் சரியாயிடுச்சுல, நம்ம குழந்தைய காப்பாத்திட்டோம், அவ செஞ்சதுக்கு அவளுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும் என்று சொன்னான். நீங்க என்ன வேணா சொல்லுங்க ஆரியன், நம்ம குழந்தை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நார்மலா பிறந்திருக்க வேண்டியது, அதை இவ்வளவு சிக்கலாக்கினவளை நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று மின்மினி அழுதாள். என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா அவளை நீங்க இப்படிதான் பேசுவீங்களா என்று கேட்டாள். ஆரியன் மின்மினியை பார்த்து, வாய மூடு, அப்படியெல்லாம் சொல்லாத, நம்ம குழந்தைக்கு எதுவுமே ஆகாது, அவ நல்லா தானே இருக்கான், நம்ம குழந்தை ரொம்ப நல்ல ஆரோக்கியமா இருக்கு, அதோட வெயிட்டும் நல்லா இருக்குன்னு கௌரி ஆண்டி சொல்லிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வீட்டுக்கு போயிடலாம் என்று சொன்னான். ஆரியன் அப்படி சொன்னதும் மின்மினி சந்தோஷமானாள். ஆரியன் அதன் பிறகு அவள் கையை பிடித்து கொண்டு, எனக்கு என்னோட குழந்தையும் வேணும், நீயும் வேணும் என்றான். ஆனால் மின்மினி கண்ணில் நீரோடு, ஆனா நீங்க பாத்தீங்களா ஆரியன், என் குழந்தைக்கு நிறைய ஊசி போட்டுட்டே இருக்காங்க என்று சொன்னாள். ஆரியன் அமைதியாய் தலை குனிந்தான். எல்லாம் பார்த்த மேனி, இப்ப நீ ரெஸ்ட் எடு, நான் சொல்றேன்ல, என் பேச்சு கேளு, அத்தை வந்து உனக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, நீ ரெஸ்ட் எடு, அது தவிர நீ வேற எதையும் யோசிக்காத என்று சொல்லிவிட்டு ஆரியன் வெளியே வந்து கல்பனாவை மின்மினியிடம் அனுப்பினான். ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்த ஆரியன் உடனே சூரஜை அழைத்தான். சூரஜ் உடனே அழைப்பை எடுத்து, சொல்லுங்க பாஸ் என்றான். ஆரியன் கோபமாய், அந்த ஸ்வஸ்திகா, அதான் நம்ம மேடமோட ஃப்ரெண்டு வீட்டு அட்ரஸ் எனக்கு இப்பவே வேணும் என்று சொன்னான். சரிங்க பாஸ், கொஞ்ச நேரத்துல உங்களை கூப்பிடுறேன் என்று சூரஜ் சொல்லவும் ஆரியன் காலை கட் செய்தான். அடுத்து உடனே வேகமாக விகாஷுக்கு போன் செய்தான். கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தான். அவனுக்கு திடீரென்று கவலை அதிகமானது. குமார் மற்றும் காந்திமதி இந்த இருவரின் ஆட்டத்தையும் 2 நாட்களுக்கு முன்பு ஆரியன் முடித்து வைத்திருந்தான். இருவரும் ஜெயில் கம்பிகளுக்கு பின்னால் இருந்தார்கள். விகாஷிடம் பேசிய பிறகு அவர்கள் இருவரும் இன்னமும் சிறையில் தான் இருக்கிறார்கள் என்று ஆரியனுக்கு தெரிந்ததும் நிம்மதியானான். ஆனால் யார் சொல்லி ஸ்வஸ்திகாவை இப்படியெல்லாம் செய்தாள் என்பதை ஆரியனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஸ்வஸ்திகா யாரோ ஒருவர் சொல்லித்தான் இதையெல்லாம் செய்திருப்பாள் என்று ஆரியன் புரிந்து கொண்டான். அது யார் என்பது மட்டும் அவனுக்கு இன்னமும் தெரியவில்லை. இன்னொரு பக்கம் தாரிகா அன்று மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். அவள் முகத்தில் ஒரு அழகான புன்னகை இருந்தது. அவளை பார்த்த மனு, எங்க போயிட்டீங்க அண்ணி, நான் நைட் நீங்க வருவேன்னு வெயிட் பண்ணினேன், ஆனா நீங்க அண்ணா ரூமை விட்டு வெளியிலேயே வரல என்று கிண்டல் செய்தாள். அது வந்து நேத்து நான் வந்து என்று அதற்கு மேல் தாரிகாவால் எதுவும் பேச முடியவில்லை. தாரிகா திணறுவதை பார்த்து மனஸ்வினி சிரிக்க ஆரம்பித்தாள். அப்போது ஸ்ருதி அவளை பார்த்து, மனு, நீ வர வர ரொம்ப அதிக பிரசங்கத்தனமா ஆயிட்டு வர, எதுக்கு தாரிகாவை கிண்டல் பண்ற என்று கேட்டாள். தாரிகாவின் சிவந்த முகத்தை பார்த்து ஸ்ருதியும் சிரிக்க ஆரம்பித்தாள். இவர்கள் இருவரும் தாரிகாவை பார்த்து சிரிக்க சிரிக்க அவள் கன்னங்கள் தக்காளி போல சிவந்து போனது. வேகமாக தாத்தாவுக்கான காப்பியை போட்டு எடுத்துக்கொண்டு கிச்சனை விட்டு வெளியேறினாள். அதை பார்த்து ஸ்ருதியும் மனுவும் மறுபடியும் சிரிக்க ஆரம்பித்தார்கள். அங்கே தாத்தாவிற்கான காஃபியோடு தாரிகா வெளியே வந்தபோது மயங்க் தாத்தாவிற்கு அருகில் அமர்ந்திருந்தான். மயங்கின் தூரத்து சொந்தக்கார பாட்டி அங்கே அமர்ந்திருந்தார். தாத்தாவிற்கு மட்டும் தாரிகா காஃபியை கொடுக்க, பாட்டி, ஏமா புது மருமகளே, என் பேரனுக்கும் சேர்த்து காப்பி போட்டு கொண்டு வர மாட்டியா, அவனும் இங்கதானே இருக்கான் என்று சொன்னாள். மயங்க் வேண்டுமென்றே கிண்டலாக, பாருங்க பாட்டி, எனக்கு எப்படிப்பட்ட பொண்டாட்டி கிடைச்சிருக்கான்னு என்ன கவனிக்கவே மாட்டீங்கரா, புருஷன் சொன்னா கேட்கக்கூடிய பொம்பளை புள்ள கதையெல்லாம்
உங்க காலத்தோட முடிஞ்சிருச்சு பாட்டி. இப்பெல்லாம் புருஷங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறோம் என்று அழுத்து கொண்டான். தாரிகா அதை பார்த்து ஆச்சரியத்தோடு மயங்கை பார்க்க, அப்போது அந்த பாட்டி தாரிகாவிடம், இது ரொம்ப ரொம்ப தப்புமா கண்ணே. புருஷன் என்ன கேட்டாலும் நீ குடுக்கணுமா வேணாமா என்றார். தாரிகா கோபமாக மயங்கை பார்த்தாள். மயங்க் அவளை ஓரக்க நாள் பார்த்து சிரித்தான். இல்ல பாட்டி, மறந்துட்டேன். தோ இப்ப போய் எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். அப்போது தாத்தா காஃபி குடித்து கொண்டே, ஏண்டா அவளை கிச்சனுக்கும் ஹாலுக்கும் நடக்க வைக்கிற? உன் குறும்புக்கு ஒரு அளவே இல்லையா என்று கேட்டார். அப்போது மயங்க் தாத்தாவின் கழுத்தில் கை போட்டு, அவளை டிஸ்டர்ப் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது தாத்து என்று சொன்னான். தாத்தா சிரித்து கொண்டே, நீ நடத்துடா மயங்க் என்று காஃபி குடிக்க ஆரம்பித்தார். கொஞ்ச நேரம் கழித்து தாரிகா மற்றும் அர்ச்சனாவை தவிர வீட்டில் உள்ள அனைவரும் சாப்பிட்டார்கள். பிறகு அர்ச்சனா தாரிகாவிடம், நீயும் சாப்பிட்டு காலேஜுக்கு கிளம்புமா, காலேஜுக்கு லேட் ஆச்சுல்ல என்றார். தாரிகா சரி என்று தலையசைத்தாள். அவளும் சாப்பிட்டு விட்டு ரூமுக்கு வந்து கிளம்பி காலேஜுக்கு போக ரெடியானாள். அன்றைக்கு தாரிகாவின் தோற்றம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. கொஞ்சம் லேசாக மேக்கப் செய்து குங்குமம் வைத்து மிகவும் அழகாக இருந்தாள். ஸ்கை ப்ளூ நிறத்தில் எளிமையான அனார்கலி உடையை அணிந்து கீழே வந்தாள். அர்ச்சனாவிடம் சொல்லிக் கொண்டு வெளியே வந்தபோது மயங்க் காருக்கு அருகில் நின்று அவளை காரில் ஏறுமாறு சைகை காட்ட அவள் முன் இருக்கையில் சென்று அமர்ந்தாள். மயங்க் டிரைவர் சீட்டில் அமர்ந்தவுடன், நீங்க கார் ஓட்டுவீங்களா என்று கேட்டாள். மயங்க் சிரித்து கொண்டே, ஏன், என்னால கார் ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறியா என்று கேட்டான். இல்ல, உங்க கால்ல தான் அடிபட்டிருக்குல்ல, அப்புறம் எப்படி என்று கேட்டாள். அடிபட்டது லெப்ட் கால் தான், நான் பாத்துப்பேன். நல்ல வேளை வந்து 4 நாள் கழிச்சாவது புருஷனுக்கு அடிபட்டுச்சுன்னு கவலைப்படுறியே, சந்தோஷம் என்றான். தாரிகா எதுவும் பேசாமல் ஜன்னலுக்கு வெளியே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். அந்த காலை வெயில் குளிர்ச்சியாக இருந்தது. லேசான சூரிய ஒளி அவளுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. அதில் மயங்கி அவள் கண்களை மூட முற்பட்ட போது மயங்க் அவள் கையை பிடித்து தன் மடியில் வைத்துக் கொண்டான். அதை பார்த்து, மயங்க் என்ன பண்றீங்க என்று கேட்க, நான் என்ன பண்றேன், உனக்கு பிடிக்கலனா சொல்ல எடுத்துடுறேன் என்று சொல்லி தாரிகாவை பார்த்து கிண்டலாக சிரித்தான். அதன் பிறகு தாரிகா எதுவும் சொல்லாமல் அமைதியாய் வந்தாள். காரை ஓட்டிக்கொண்டே மயங்க் தாரிகாவிடம், நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும் என்றான். தாரிகா இமைகளை உயர்த்தி மயங்கை பார்த்ததும், நான் இன்னைக்கு ஈவினிங் உன்னை என்னோட ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன், நீ என் கூட வருவியா என்று கேட்டான். அதற்குள் காலேஜ் வந்துவிட தாரிகா அவன் அப்படி கேட்டதுமே சரி என்று தலையசைத்தாள். மயங்க் அதை பார்த்ததும் சந்தோஷமாக முன்னால் சென்று தாரிகாவின் கன்னத்தில் முத்தமிட்டான். முகம் சிவந்த தாரிகா, நீங்க இப்படி பண்ணாதீங்க, யாராச்சும் பாப்பாங்க என்றாள். அதை கேட்ட மயங்க், அப்படின்னா என்ன சொல்ல வர தாரிகா, யாரும் பாக்கலேனா உனக்கு ஓகேவா, இதெல்லாம் நம்ம ரூம்ல பண்ணிருக்கணும்னு சொல்ல வரையா என்று குறும்பாக கேட்க தாரிகா அதற்கு அனிச்சையாக தலையாட்டினாள். அதன் பின் தாரிகா அவன் சொல்லும் அர்த்தத்தை முழுதாக புரிந்து கொண்டாள். இல்ல, நான் அப்படி சொல்ல வரல என்று சமாளிக்க மயங்க் அழகாக சிரித்தான். தாரிகா காரை விட்டு இறங்கி ஓட பார்க்க மயங்க் காரில் இருந்து இறங்கி அவளை மறித்தான். அப்போது தூரத்தில் யாரையோ பார்த்த தாரிகா வேகமாக மயங்க் கையை இழுத்து கொண்டு கும்பலாக நின்று கொண்டிருந்த மாணவர்களிடம் போனாள். ஷாமிலி, ரொம்ப நாளா என்னோட ஹஸ்பண்ட பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல, இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட் என்று மயங்கை அறிமுகப்படுத்தினாள். அங்கிருந்த பெண்கள் எல்லாம் மயங்கின் உயரத்தையும் அழகையும் பார்த்து ஆவென வியந்தார்கள். மாணவர்கள் மயங்கை பார்த்து சிநேகமாக புன்னகைத்தார்கள். மயங்க் பதிலுக்கு புன்னகைத்தான். மயங்க் நேவியில் இருக்கிறான் என்பது தெரிந்ததும் அங்கிருந்த பெண்கள் எல்லாம் குஷியாகிவிட்டார்கள். He's so hot. You're so lucky என்றெல்லாம் தாரிகாவை பார்த்து பொறாமைப்பட்டபடி அவனிடம் பலவிதமான கேள்வி கேட்டு ஃப்ளர்ட் செய்ய ஆரம்பித்தார்கள். அதனால் அதை பார்த்த தாரிகா பொறாமைப்பட்டபடி, சரி சரி நீங்க கிளம்புங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ற வேலை இருக்குல்ல என்று சொன்னாள். மயங்க் அவள் தனக்காக பொறாமைப்படுவதை பார்த்து சிரித்துவிட்டு அவள் கன்னத்தை தட்டி, சரிம்மா நான் கிளம்புறேன், நீ காலேஜ் முடிஞ்சதும் கால் பண்ணு, நான் அதுக்குள்ள வந்துடுவேன் என்றான். மயங்க் அவளை உரிமையாக கண்ணம் தட்டி பேசியதும் அருகில் இருந்த பெண்கள் எல்லாம் பொறாமையில் வெந்தார்கள். தாரிகா வானில் மிதந்து கொண்டிருந்தாள். ஷாம்லி லேசாய் சிரித்துவிட்டு உடனே அங்கிருந்து நகர்ந்து போனாள். இன்னொரு பக்கம் ஆரியன் இப்போது ஸ்வஸ்திகாவின் வீட்டு ஹாலில் சூரஜ் மற்றும் ஆட்களோடு அமர்ந்திருந்தான். அப்போது ஆரியன் அவளிடம், உண்மைய சொல்றியா இல்ல உன்னோட முழு குடும்பத்தையும் ஜெயில போடவா என்று கேட்டான். அப்போது ஸ்வஸ்திகா தலையாட்டி ஆரியனை தடுத்து, இல்லனா வேணா, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க என்று கதறினாள். அண்ணனா, இனிமே என்ன அப்படி கூப்பிடாத ஸ்வஸ்திகா, உன்னை நம்பின உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கே நீ துரோகம் பண்ணிருக்க,
அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்க. அவ உன்னை எவ்வளவு தூரம் நம்பி இருப்பா. நாங்க எல்லாருமே உன்னை நம்பினோம்ல. உன்னோட எக்ஸாம் ஃபீஸ கூட அவதான் கட்டினா. ஒரு எறும்புக்கு கூட அவ துரோகம் நினைச்சதுல. அவளை போய் சாகடிக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு என்று கத்தினான். பயந்து போன ஸ்வஸ்திகா, அண்ணா அண்ணா சாரிண்ணா, சாரி, நான் வேணும் எதையும் பண்ணல. எங்க அப்பாவை புடிச்சு வச்சுக்கிட்டாங்க. நான் அவளுக்கு எந்த கெடுதலும் பண்ணாம அவ குழந்தை மட்டும்தான் என்று சொல்லி தலை குனிந்தாள். எனக்கும் மின்மினியை கஷ்டப்படுத்த இஷ்டம் இல்ல. அதையெல்லாம் சொல்லதான் பிரசன்டேஷன் சொல்லி உங்க வீட்டுக்கு சந்தேகம் வராத மாதிரி வந்தேன். அங்க உங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு ஆளு இதுல சம்பந்தப்பட்டவரு. அவர் தான் என்னைய மிரட்டினாரு என்றாள். ஆரியன் ஆச்சரியமாக, ஏன் வீட்டு ஆளா, யார் அது என்று கேட்டான். எனக்கு பேரெல்லாம் தெரியல. உங்க ஹால்ல அவர் இருந்தாரு. அவரு மின்மினியை விஷம் வச்சுக்கொள்ள முடிவு பண்ணினாரா. ஆனா நீங்க யாராவது ஒருத்தர் யாராவது மாத்தி மாத்தி வீட்டுல இருந்ததுனால கொல்ல முடியலையா. அதான் அவர் என்ன சூஸ் பண்ணி இந்த வேலையை காலேஜ்ல செய்ய சொன்னாரு என்றாள். யாரும் கூட போன்ல பேசினது அத சொல்லு என்று ஆரியன் கேட்க, தெரியல சார், அவங்க நம்பர் மட்டும்தான் வரும் என்று ஒரு போன் நம்பரை தன்னுடைய மொபைலில் இருந்து காட்டினாள். சூரஜ் அந்த நம்பரை வாங்கி தன்னுடைய போனில் இருந்த சாப்ட்வேரில் அப்லோட் செய்தான். ஆரியன் சூரஜிடம், இந்த ஸ்வஸ்திகாவை குடும்பத்தோட பேக் பண்ணி நார்த்துக்கு அனுப்பு. அவ எந்த காலேஜில் படிச்சாலும் எனக்கு தகவல் வரணும். அவங்க அப்பா வேலையை ரிசைன் பண்ண வச்சிரு. இனிமே எப்படி இந்த குடும்பம் மேல வருது நான் பாக்குறேன் என்று சொல்லவும் ஸ்வஸ்திகாவும் அவள் அம்மாவும் அதிர்ந்து போனார்கள். சார் பிளீஸ் சார், எங்க அப்பா வேலையெல்லாம் பிடுங்கிடாதீங்க, எங்களுக்கு எந்த கதியும் இல்ல என்று ஸ்வஸ்திகா கெஞ்ச, நீ விதைச்ச விதை நீதான் அறுவடை பண்ணணும் ஸ்வஸ்திகா என்று சொல்லிவிட்டு ஆரியன் அங்கிருந்து கிளம்பி காருக்கு வந்தான். அப்போது சூரஜ், பாஸ், அந்த நம்பர் யாரோடதுன்னு ட்ரேஸ் பண்ணிட்டேன். பூர்ணான்னு லேடிஸ் பேர் காட்டுது பாஸ். நான் அட்ரஸ் சேஸ் பண்ணிருக்கேன், எப்படியும் சிக்கிருவாங்க என்றான். யார் அது என்று ஆரியன் மறுபடியும் கேட்க, சூரஜ், பூர்ணா என்று பதில் சொன்னான். ஆரியன் அந்த பெயரை கேட்டதும் அடுத்த நொடியே, பூர்ணாவா என்று அதிர்ந்தான். ஆரியன் OMR அபார்ட்மெண்டில் அமர்ந்திருந்தான். அப்போது சூரஜ் பூர்ணாவை தன்னோடு அழைத்து வந்தான். பூர்ணாவை பார்த்ததும் ஆரியன் தன் இடத்தை விட்டு எழுந்து கோபத்தோடு, சூரஜ், இனிமே இந்த பூர்ணாவோட பேரையும் நான் சென்னையில கேட்கவே கூடாது என்று சொன்னான். பூர்ணா கோபமாய் கொந்தளித்தாள். அவள் வேகமாக வந்து ஆரியன் கையை பிடித்துக் கொண்டு, ஆரியன், நீ என்ன சொல்ற? என்ன கண்டுபிடிச்சு உன் இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்ட, ஓகே. ஆனா அதுக்காக நீ உன்னை பெரிய டான்னு நினைக்காத. என்ன நீ இங்கிருந்து எங்கேயும் அனுப்ப முடியாது. எனக்கு உன்னை போல ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்ட் இருக்கு என்றாள். ஆரியன் பூர்ணாவின் கையை உதறிவிட்டு, சூரஜ், கால் விக்கி என்று சொன்னான். ஓகே பாஸ், எனக்கு புரியுது என்று சொல்லிவிட்டு சூரஜ் அந்த இடத்திலிருந்து வெளியேறி போனான். அப்போது பூர்ணா அவனை நோக்கி, அவனுக்கு என்ன புரிஞ்சுது? அவன் எங்க போறான்? நீ என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு தெரியுதா? நான் ஹோம் மினிஸ்டரோட பொண்ணு, நான் சொல்றத நீ கேளு என்றாள். அதை கேட்ட ஆரியன் பூர்ணாவிடம், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா மின்மினியை கஷ்டப்படுத்த நினைச்சிருப்ப. நான் உன்னோட பேச்ச கேட்கணுமா? போடே, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கதறல இந்த உலகமே கேட்கும் பாரு என்றான். அப்போது ஆரியனை பார்த்த பூர்ணா ஆத்திரமாக, என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் நீ எடுத்துட்ட. அதர்வாவை கூட என்கிட்ட இருந்து நீ புடுங்கிட்ட. என்கிட்ட இருந்து நீ ஒவ்வொன்னா ரிமூவ் பண்ணிட்ட வர. என்ன கஷ்டப்படுத்துறமேன்னு உனக்கு கஷ்டமா இல்லையா ஆரியன் என்று கத்தினாள். ஆரியன் நிதானமாக அவளை பார்த்து புன்னகைத்தான். நீ என்ன நினைக்கிற பூர்ணா? என்னாலதான் உன் நிம்மதி போச்சுன்னு நினைக்கிறியா என்று ஆரியன் அவன் கையை முறுக்கினான். அப்போது பூர்ணா பயந்து போனாள். ஆரியன் மறுபடியும் நிதானமாக பேச ஆரம்பித்தான். இல்ல பூர்ணா, இல்ல, உன்னோட ஒவ்வொரு நிலைமைக்கும் நீ தான் காரணம். நீ எதுலயுமே நேர்மையா இல்லாம இருந்த. உன் காதல்ல கூட நீ உண்மையா இல்ல. நீ உண்மையா இல்லாம அதர்வாவை போய் ஏமாத்தினதுக்கு தான் உனக்கு பதில் கிடைச்சிருக்கே தவிர நான் உன்னை எதுவுமே பண்ணல என்று சொல்லி ஆரியன் அமைதியாய் கொஞ்ச நேரம் வெளியே தெரிந்த கடலை பார்த்தான். அதன் பின் அவளிடம் திரும்பியவன், என்ன இருந்தாலும் நம்ம பிரச்சனைக்கு நடுவுல மின்மினியையும் என்னோட குழந்தையும் நீ கொண்டு வந்தது சரியில்லை. எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட மோதி இருக்கணும். நீ இப்படியே குறுக்கு வழியில போறது மத்தவங்களுக்கு நல்லதில்ல என்றான். பூர்ணாவிடம் சொல்லிக்கொண்டே ஆரியன் போன் எடுத்து யாருக்கோ போன் செய்தான். கொஞ்ச நேரத்தில் போலீஸ் உள்ளே வந்து பூர்ணாவை கைது செய்ய தயாரானது. இதை பார்த்த பூர்ணா வேகமாக ஆரியனிடம் வந்து, சாரி ஆரியன், நான் தெரியாம பண்ணிட்டேன். நீ என்னை கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சேன். நான் இனிமேல் உன் பக்கத்துலயோ உன் குழந்தை பக்கத்துலயோ வரமாட்டேன். அரெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லு. மீடியாக்கு தெரிஞ்சா என் அப்பாவோட பதவி போயிடும் என்று கெஞ்சினாள். ஆரியன் அவளை புறக்கணித்து விட்டு அவளை அங்கிருந்து அழைத்து போகும்படி போலீசாரிடம் சைகை செய்தான். ஹாஸ்பிட்டலில் ஆச்சி மின்மினி அருகில் அமர்ந்திருந்தார். ஊரிலிருந்து சுந்தரியும் சென்னைக்கு மின்மினியின் குழந்தையை பார்க்க வந்திருந்தாள். அப்போது ஸ்வஸ்திகா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாள்.
ஸ்வஸ்திகாவை பற்றி அங்கே யாருக்கும் தெரியாது என்பதால் பாடி கார்ட்ஸ் அவளை உள்ளே அனுமதித்தனர். மின்மினிக்கு அவளை பார்த்ததும் கோபம் வந்தது. தன் அருகே இருக்கும் ஆச்சி மற்றும் சுந்தரியை நினைத்து தன்னுடைய கோபத்தை அடக்கிக் கொண்டாள். பின் மெதுவாக ஆச்சியிடம், ஆச்சி, நான் ஸ்வஸ்திகா கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொன்னாள். முதலில் மின்மினி சொன்னதை கேட்டு மறுத்த ஆச்சி அதன் பின் மின்மினி கெஞ்சவும் சுந்தரியை அழைத்துக் கொண்டு, வா சுந்தரி, என் பேரனை காட்டுறேன் என்று சொல்லி அங்கிருந்து வெளியே போனார். மின்மினிக்கு அவர்களை இப்படி வெளியே அனுப்புவது பிடிக்கவில்லை. இருந்தாலும் ஸ்வஸ்திகாவை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே நல்லது என்று மின்மினி நினைத்தாள். இருவரும் வெளியே போனவுடன் மின்மினியை பார்த்து ஸ்வஸ்திகா அழ ஆரம்பித்தாள். மின்மினியின் கால்களை பிடித்துக் கொண்டு, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என்ன மன்னிச்சிரு மின்மினி என்று அழுதாள். அப்போது மின்மினி எதுவுமே பேசவில்லை. மறுபடியும் அழுது கொண்டே, நான் இப்படி பண்ணிருக்க கூடாது மின்மினி. ஆனா எங்க அப்பா ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. அதான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சு உன்னோட எதிரி எங்க அப்பாவை கொலை பண்ண போறதா சொன்னாங்க. எல்லாத்தையுமே நான் ஆரியன் சார்கிட்ட சொல்றதுக்காக தான் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தேன். ஆனா என்னால செய்ய முடியல. என் அப்பாவை வச்சு என்ன தொடர்ந்து மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க என்று சொல்லிவிட்டு ஸ்வஸ்திகா எதுவும் பேசாமல் இருந்தாள். ஸ்வஸ்திகா அடுத்து ஏதோ பேசுவதற்குள் மின்மினி குறுக்கிட்டு, நீ பிரசன்டேஷனுக்கு வரணும், அப்படி இல்லைன்னா நல்ல மார்க் கிடைக்காதுன்னு நீ என்கிட்ட சொன்னல, அப்ப அது போய் தானே? சரி சொல்லு ஸ்வஸ்திகா, அன்னைக்கு நீ சொன்னதை நம்பித்தானே நான் வந்தேன். இப்ப நான் நல்ல மார்க் எடுத்திருக்கனா இல்லையா என்று கேட்டாள். ஸ்வஸ்திகா அன்று பொய் சொல்லித்தான் மின்மினியை காலேஜுக்கு அழைத்து போயிருந்தாள். வேண்டுமென்றே புரொஃபசரை அன்றைக்கு பிரசன்டேஷனையும் பார்க்க வைத்திருந்தாள். மின்மினியும் அவளை நம்பித்தான் கிளம்பி போனாள். மின்மினி வேண்டுமென்றே குத்தி காட்டுவதை உணர்ந்த ஸ்வஸ்திகா, மின்மினி, நான் உண்மையாலுமே ஹெல்ப்லெஸ்ஸா இருந்தேன். உன்னை விட எனக்கு எங்க அப்பா ரொம்ப முக்கியம். உன்னை விட என் அப்பானா எனக்கு உயிர் என்று சொன்னாள். அதை கேட்டு விரக்தியாக புன்னகைத்த மின்மினி, எனக்கு தெரியும் ஸ்வஸ்திகா, அதனால தான் நீ என்ன பத்தியும் என்னோட குழந்தைய பத்தியும் கொஞ்சம் கூட கவலைப்படல என்று சொன்னாள். அப்போது ஸ்வஸ்திகா தலை குனிந்து, தெரியும் மின்மினி, நான் ரொம்ப பெரிய தப்பு தான் பண்ணிருக்கேன். அதுக்கான தண்டனையை சந்திக்க நானும் தயாரா தான் இருக்கேன். ஆனா தயவு செஞ்சு ஆரியன் சார்கிட்ட என் அப்பாவை தண்டிக்க வேணான்னு சொல்லு. நான் பண்ணதுக்காக என்னோட குடும்பம் பாதிக்குது. என் அப்பாவோட வேலையை ரிசைன் பண்ண வைக்கிறாங்க, அதை செய்ய வேண்டான்னு சொல்லு. எனக்கு 2 தங்கச்சிங்க இருக்காங்க. அப்பா வேலையை விட்டுட்டாருனா நாங்க எங்க போவோம் என்று அழுதாள். ஸ்வஸ்திகா அழுவதை பார்த்து மின்மினி முகம் திருப்பினாள். இங்கிருந்து போ ஸ்வஸ்திகா, எனக்கு உன்னோட முகத்தை பார்க்கவே இஷ்டம் இல்ல என்று சொன்னாள். அப்போது ஸ்வஸ்திகா மறுபடியும் மின்மினியின் காலில் விழுந்து, தயவு பண்ணி எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ண மின்மினி. ஆரியன் சார்கிட்ட எனக்காக பேசி எப்படியாவது எங்களை குடும்பத்தோட மன்னிக்க சொல்லு. நான் இதுக்கப்புறம் உங்க கண்ணுல படவே மாட்டேன். இது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேல ப்ராமிஸ் என்றாள். அதை கேட்டு மறுபடியும் சிரித்த மின்மினி, ஃப்ரெண்ட்ஷிப்? ஓ அப்படியா? உன்னோட ஃப்ரெண்ட அவ குழந்தையையும் கொல்ல தள்ளி விட்டியே, இதுதான் உன் பாஷையில ஃப்ரெண்ட்ஷிப்பா என்று கேட்டாள். அதை கவனித்த ஸ்வஸ்திகா உதடுகளை கடித்து கண்களை மூடினாள். அப்போது மின்மினி அவளை பார்த்து, நான் உன்னை ஸ்ருதியை விட ரொம்ப க்ளோஸா நினைச்சதில்ல, ஆனா அதே சமயம் அதுக்கு கம்மியாவும் நினைச்சதில்ல. எல்லாத்தையும் நீ ஒரே நிமிஷத்துல ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டல. ஃப்ரெண்ட்ஷிப்போட மீனிங்க நீ மொத்தமா மாத்திட்டல என்று கேட்டாள். அதன் பின் மின்மினி, ஆனா நீ பண்ணினதுல ஒரு நல்லது நடந்திருக்கு. ஃப்ரெண்டா இருந்தாலும் கூட என்ன பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட வலிய வந்து பேசினா கூட யாரையுமே கண்மூடித்தனமா நம்புறது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப பெரிய விலை கொடுத்திருக்கேன். என்னோட உயிரையும் என் குழந்தையோட உயிரையும் விலையா கொடுத்து இந்த விஷயத்த நான் கத்துட்டு இருக்கேன். ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி நீ ஒரு தடவை கூட யோசிச்சு பாக்கல என்று கேட்டாள். சாரி மின்மினி, நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன். உயிரோட இருக்கவே பிடிக்கல. நானே என்ன வெறுக்கிறேன். இதை விட உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல என்று சொன்னாள். அதை கேட்டுவிட்டு மின்மினி மறுபடியும், தயவு செஞ்சு இங்கிருந்து போ ஸ்வஸ்திகா என்று சொல்ல ஸ்வஸ்திகா அழுது கொண்டே அங்கிருந்து கிளம்பினாள். சாயந்தரம் மைங் தாரிகாவை காலேஜில இருந்து வீட்டிற்கு அழைத்து வந்தான். அதன் பிறகு தாரிகா மனுவிடம் சென்று, மனு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண என்றாள். மனு, என்ன சென்னி, என்கிட்ட என்ன ஹெல்ப் வேணும் என்று கேட்டாள். தன் கையில் வைத்திருந்த பையை மனுவிடம் கொடுத்து, உன் அண்ணன் இதை வாங்கி கொடுத்தாரு என்றாள். அப்படின்னா அண்ணி, இதுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? அண்ணா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதுல நான் என்ன பண்ணணும்னு எப்படி எனக்கு தெரியும் என்று கேட்டாள். அதை கேட்டு தலையை பிடித்து கொண்ட தாரிகா, நீ வேற என்னமா நினைக்கிற என்று சொல்லிவிட்டு தாரிகா ஷாப்பிங் பேக்ல இருந்து ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து, இத பாத்தியா, உங்க அண்ணா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் அவரோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போகணும்னு சொல்றாரு என்றாள். அந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததுமே மனு, ஆமா, இதுல என்ன இருக்க நீ, அழகான வெஸ்டர்ன் ட்ரெஸ், நீ லென்த் மிடி அண்ட் டாப்ஸ் உங்களுக்கு ரொம்ப மேட்சிங்கா இருக்குமே என்று சொன்னாள்.
தாரிகா மனுவை ஆச்சரியத்தோட பார்த்தபடி, இந்த ட்ரெஸ் எல்லாம் நீ போடலாம் மனு, ஆனா நான் எப்படி இது போட என்று கேட்டாள். அப்போது மனு தன்னுடைய ரூமுக்கு போய் அதிலிருந்து ஊஞ்சலில் தாரிகாவை அமர வைத்தாள். அண்ணி, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. நம்ம வீட்ல அப்பா தாத்தா மாமாவுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றது பிடிக்காதுன்னு சொல்றீங்க. ஆனா நீங்களும் அண்ணாவும் பார்ட்டிக்கு போற டைம்ல அவங்க எல்லாருமே அவங்க ரூம்ல தான் இருப்பாங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதுவும் இல்லாம நீங்க உங்க ஹஸ்பண்ட் கூட தானே போறீங்க, ஏன் பயப்படுறீங்க? பர்த்டே பார்ட்டிக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான் பெஸ்ட். நீங்க இதைத்தான் போட்டுக்கணும்னு என்னோட அண்ணன் கூட சேர்ந்து நானும் சொல்றேன் என்று சொல்லிக்கொண்டு மனு தாரிகாவின் கன்னத்தை பிடித்து கிள்ளினாள். அதன் பிறகு தாரிகாவை கட்டி பிடித்து கொண்டு, அண்ணி, உங்களை இந்த ட்ரெஸ்ல பார்த்தா அண்ணன் சந்தோஷப்படுவான். நீங்களும் அவங்கள சந்தோஷமா பாத்துக்கோங்க. உங்களுக்கு என்னோட அண்ணன் மேல லவ் வந்துருச்சு, எனக்கு அது நல்லாவே தெரியும் என்று சொன்னாள். மனு சொன்னதை கேட்டு தாரிகா, இல்ல உங்க அண்ணன் சந்தோஷமா இருக்க என்னால என்ன பண்ண முடியும் என்று கேட்டாள். மனு தாரிகாவை பார்த்து, பொய் சொல்றத நிறுத்துங்க அண்ணி, நீங்க என் அண்ணனை லவ் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்றாள். தாரிகா மனுவை வேகமாக அணைத்து கொண்டாள். மனு மட்டுமே அந்த வீட்டில் அவளை நன்றாக புரிந்து கொண்டவள். வீட்டில் எல்லோரும் நல்லவர்கள்தான், எல்லோருமே அவளை நேசித்தார்கள். ஆனால் மனுவுடன் அவளுக்கு ஒரு சிறப்பான நட்பு இருந்தது. மனுவுடன் அவளால் மனம் விட்டு எதையுமே பேச முடியும். பலதையும் நினைத்து கொண்ட தாரிகா மனுவிடம், மனு, எல்லாம் நல்லா நடக்கும்ல என்று கேட்டாள். மனு சிரித்தபடி, எல்லாம் நல்லாதான் நடக்கும். உங்க 2 பேரோட ஃபியூச்சரும் நல்லா தான் இருக்கும். ஆனா இந்த தடவை மட்டும் நீங்க ஒதுங்கி போயிடாதீங்க, ஃபைட் பண்ணுங்க. அண்ணனை யாருக்கும் விட்டு கொடுக்கணும்னு விளையாட்டுக்கு கூட நினைக்காதீங்க என்று சொன்னாள். அதன் பின், சரி, இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாம போய் அம்மா கிட்ட பார்ட்டிக்கு போறோம்னு சொல்லுங்க, அப்புறம் நான் உங்களை ரெடி பண்றேன் என்று சொன்னாள். தாரிகா சரி என்று தலையசைத்து விட்டு அங்கிருந்து வேகமாய் கிளம்பினாள். அவள் போனவுடன் அதுவரை இருந்த மனுவின் சிரிப்பு மறைந்து போனது. வேகமாக ரூமை விட்டு எழுந்து மயங்க் இருந்த ரூமின் கதவை தட்டி, அண்ணா, நீ உள்ளேயா இருக்க என்று கேட்டாள். மயங்க் எழுந்து கதவை திறந்து, உன் அண்ணி இங்க இல்ல என்றான். மனுவோ, அண்ணா, நான் உங்ககிட்ட ஒன்னு பேசணும் என்றாள். மயங்க் போனில் பப்ஜி விளையாடி கொண்டே, என்ன என்று கேட்டான். சின்ன அண்ணிய பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள். மயங்க் போனில் இருந்து கண்ணை எடுத்து அவளை பார்த்து, என்ன பேசணும் என்று கேட்டான். மனு, அண்ணா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அண்ணா. நீங்க உண்மையிலேயே அண்ணிய லவ் பண்றீங்க தானே என்று கேட்டாள். மனு சொன்னதை கேட்டு மயங்க் கொஞ்சம் எரிச்சலானான். மனு, இதெல்லாம் நீ எதுக்கு கேக்குற? உன்னோட படிப்புல நீ கவனம் கம்மி பண்ணிட்டு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நீ ரொம்ப ஆர்வமா இருக்க போல என்றான். மயங்க் சொன்னதை கேட்டுவிட்டு மனு, அண்ணா பிளீஸ், நான் சீரியஸா கேக்குறேன். நான் எதுக்கு கேக்குறேன்னு உங்களுக்கு இப்ப எதுவுமே தெரியாது. கேட்டதுக்கு பதில் மட்டும் சொல்லுங்க என்றாள். மனு சொன்னதை கேட்டுவிட்டு மயங்க், உன் அன்னிக்காக தான் நான் என் உயிரை காப்பாத்தி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன் என்றான். மயங்க் சொன்னதை கேட்ட மனு, அண்ணா, நான் கேக்குறேனேன்னு கோச்சுக்காதீங்க. இந்த லவ் பர்மனண்டா இருக்குமா, இல்ல நீங்க மோனிஷாவை பண்ணின மாதிரி தாரிகாவை பாதையில விட்டுட்டு போயிருவீங்களா என்று கேட்டாள். மனு அப்படி கேட்டவுடன் மயங்க் அவளை நடுவில் நிறுத்தி, மோனிஷாக்கு எனக்கும் நடந்தது வேற விஷயம். தயவு செஞ்சு நீயாவது என்ன சரியா புரிஞ்சுக்க. எனக்கும் தாரிகாவுக்கும் நடுவுல இருக்கிற லவ் வேற. இது என்னைக்குமே நிரந்தரமா இருக்கும் என்று சொன்னான். அதை கேட்ட மனு மயங்கின் கையை பிடித்து கொண்டு, நான் உங்களை தப்பா நினைக்கலனா, ஆனா நீங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட ஒரு நாளும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது. அவங்க ஏற்கனவே மத்தவங்களால நிறைய காயப்பட்டிருக்காங்க. நீங்க அவங்க காயத்தை ஹீல் பண்றவரா தான் இருக்கணுமே தவிர தாரிகாவுக்கு வலிக்க வச்சிடாதீங்க. அன்னைக்கு எப்பவுமே உங்க அன்பு ரொம்ப தேவை என்று சொன்னாள். மனு சொன்னதை கேட்டு மயங்க் அவளை ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பித்தான். மனுவின் சில வார்த்தைகளை அவனால் புரிந்து கொள்ள முடியாமல், மனு, இப்ப நீ என்னதான் சொல்ல வர என்று கேட்டான். மனு மயங்க் சொல்வதை கேட்டு, யாருக்கும் தெரியாத அண்ணியோட ஒரு நிலைமைய பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். அண்ணியை நீங்க ஒரு தடவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. அவங்களுக்கு ஏதோ உடம்புக்கு சரியில்லை, அன்னைக்கு ஏதோ சைக்காலஜிக்கல் பிரச்சனை இருக்கு என்று சொன்னவள் மீண்டும் தொடர்ந்தாள். அண்ணி ஏன் உங்ககிட்ட போன்ல பேசல தெரியுமா? உங்களை காதலிக்க ஆரம்பிச்சா உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாயிடும்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டே இருக்காங்க. உங்களுக்கு கெடுதல் நடக்க கூடாதுன்னு அவங்க உங்ககிட்ட இருந்து விலகி போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பயம் தெரியல. பல தடவை நைட் ஒரு மூலையில உட்காந்து அழுறத நான் பாத்திருக்கேன். அடுத்த நாள் காலையில கேட்டா அப்படி நடந்தது எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இதை வீட்டுல சொல்றதை விட உங்ககிட்ட சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க என்று சொன்னான். அதை கேட்டு மயங்க் ஆழ்ந்த யோசனைக்கு பின், இப்ப தாரிகா எங்க இருக்கா என்று கேட்டான். மனு தாரிகாவின் உடல்நிலை பற்றி சொல்லியதும் மயங்க் பயந்து போனான். மனுவிடம் நன்றி சொல்லிவிட்டு,
வீட்டில் தாரிகாவை தேடி சமையல் ரூமுக்கு வந்தான். தாரிகா அர்ச்சனாவோடு இருப்பதை பார்த்த மயங்க் நிம்மதியானான். அதன் பின், மா, நான் ரியான் பர்த்டே பார்ட்டிக்கு போகணும் என்றான். அவனுடைய குரலை கேட்டு அர்ச்சனா, ரியானுக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு எனக்கு தெரியும்டா, சரி போயிட்டு வா என்றார். மயங்க் அர்ச்சனாவிடம் வந்து அவரை பார்த்து, மா, நான் மட்டும் போகல, தாரிகாவே என்னோட கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேம்மா. எனக்கு கல்யாணம் ஆனதை இன்னும் பல பேருக்கு தெரியாது என்று சொன்னான். அர்ச்சனா குறும்பாக, நீ அதை பத்தி தாரிகாட்ட தான் கேட்கணும், என்கிட்ட ஏன் கேக்குற என்றார். அதன் பிறகு, சரி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, ரியான் தாரிகாவை ஸ்பெஷலா கூப்பிட்டு வேற சொல்ற, சரி போயிட்டு வாங்க என்று சொன்னார். அதன் பின் மயங்க் சந்தோஷமானான். தேங்க்யூ மம்மி என்று அம்மா கன்னத்தில் முத்தமிட்டான். அர்ச்சனா சிரித்துக் கொண்டே, சரி சரி, வழக்கம் போல ரொம்ப லேட்டா வந்துராத, தாரிகாவை கூப்பிட்டு போற, அதனால பார்ட்டியில இருந்து சீக்கிரம் வந்துடணும் என்று சொன்னார். சரி என்று தலையாட்டிய மயங்க் கையோடு தாரிகாவை அழைத்து கொண்டு, மா, ரொம்ப தேங்க்ஸ்மா, லவ் யூ என்று சொன்னான். அதன் பிறகு வேகமாக தாரிகாவின் பக்கம் திரும்பி, சரி நீ போய் ரெடியாக, நான் காருக்கு பெட்ரோல் போட்டு வந்துடுறேன் என்று பரபரத்தான். அவன் அப்படி அவசரப்படுவதை பார்த்து தாரிகா தயங்கியபடி, மணி 6 தான் ஆகுது என்றாள். அதை கேட்ட மயங்க், எப்படியும் பொண்ணுங்க ரெடியாக ரொம்ப நேரம் ஆகும்ல, ஏமா நான் சொல்றது கரெக்டா என்று கேட்டான். மயங்கின் வார்த்தைகளை கேட்ட அர்ச்சனாவும் அதை ஆதரித்து, ஆமாமா, பொண்ணுங்கனாலே லேட் தான் பண்ணுவாங்க என்று சொன்னார். அதன் பிறகு தாரிகாவிடம் திரும்பிய அர்ச்சனா, சரி தாரிகா, நீ இப்பவே போய் ரெடியாக ஆரம்பி என்றார். தாரிகா தலையாட்டியபடி அங்கிருந்து கிளம்பினாள். அப்போது அர்ச்சனா மயங்கின் காதுகளை பிடித்து திருகி, நீ ஒரு நாளும் திருந்தவே மாட்டியாடா என்று கேட்க, மயங்க், அப்படியெல்லாம் இல்லம்மா, சும்மாதான் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியே போனான். தாரிகா மனுவிடம் சென்று உதவி கேட்டபோது மனு தாரிகாவிற்கு உதவ ஆரம்பித்தாள். போலீஸ் ஸ்டேஷனில் தன்ராஜ், அதாவது குமார், லாக்கப்பிற்குள் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான். ஆர்யன் அவனை பார்த்து சிரித்து, இந்த முறை நீ எப்படி தப்பிக்கலான்னு யோசிக்கிறியா என்று கேட்டான். ஆரியனின் குரலை கேட்டு அவன் பக்கம் திரும்பிய தன்ராஜ், ஆர்யா, உங்க அப்பா அம்மா செத்து போன இடத்துல இப்ப புல்லு பூண்டு என்ன மரமே வளர்ந்துருக்கும். இவ்வளவு வருஷம் கழிச்சு என்ன நீ தேவையில்லாம பகச்சுக்கிட்டல்ல, உனக்கு அதுக்கான பலன் கூடிய சீக்கிரம் கிடைக்கும் என்று சொன்னான். அதை கேட்ட ஆரியன் புன்னகையை மாற்றி கோபமாக, இந்த முறை நீ தப்பிக்க முடியாது குமாரு என்றான். அப்போது சித்தார்த் ஆரியனிடம் வந்து, சரிவா போலாம் என்று சொன்னான். ஆரியன் குமாரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு விகாஷிடம் வந்தான். விக்கி, நீ அவங்கிட்ட ஒரு கண்ணு வச்சுக்கோ, இவன் ரொம்ப டேஞ்சரஸான ஆளு என்றான். விகாஷ், கவலைப்படாத, இங்கிருந்து நேர புழலுக்கு தான் போவான், நாளைக்கு கோர்ட் ஆர்டர் வந்துரும், நீ கவலைப்படாம இரு என்று சொன்னான். சித்தார்த்தும் ஆரியனும் வெளியே வந்ததும் சித்தார்த் ஆரியனை பார்த்து, நீ இப்ப வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் என்றான். ஆரியனும், இல்ல சித், எனக்கு ரெஸ்ட் வேண்டாம், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், காலையில இருந்து மின்மினிய இன்னும் பாக்கல என்று சொல்லிக்கொண்டு ஆரியன் காரில் ஏற சித்தார்த்தும் சிரித்துக் கொண்டே அவனோடு அமர்ந்தான். இருவரும் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து வெளியேறினார்கள். ஹாஸ்பிட்டலில் மணி இரவு 8 ஆகி இருந்தது. மின்மினி சாப்பிட்டு முடித்துவிட்டு ஆரியனை அழைக்க அவனுடைய போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. ஆரியன் மருத்துவமனைக்கு வந்ததும் முதலில் அவன் குழந்தை இருந்த ரூமுக்கு போனான். அவன் வருவதை பார்த்து அறைக்கு வெளியே நின்றிருந்த ஆரியனின் கார்ட்ஸ் அவனை வரவேற்று கதவை திறந்தார்கள். ஆரியன் உள்ளே சென்றான். அங்கே ஒரு நர்ஸ் குழந்தையின் அருகில் அமர்ந்திருந்தாள். ஆரியன் அவளை வெளியே செல்லும்படி சைகை செய்ததும் அவள் வெளியேறினாள். அப்போது ஆரியன் இன்குபேட்டர் அருகில் நின்று தன்னுடைய குழந்தையை பார்க்க ஆரம்பித்தான். குழந்தை இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தது. ஆரியன் அவனை தொட விரும்பினாலும் அவன் கைகள் சுத்தமாக இல்லை என்பதை உணர்ந்து குழந்தையை தொடாமல் கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்து விட்டு பிறகு மெதுவாக, தங்கம், நீ என்னோட குழந்தை, உனக்கு எதுவும் நடக்க நான் விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறி மின்மினியிடம் போக இருந்தான். அப்போது அவனுக்கு ஒரு போன் கால் வந்தது. தாரிகா அழகான வெள்ளை நிற உடையை அணிந்து பார்ட்டிக்கு தயாரானாள். அன்று மனு தனக்கே உரிய ஸ்டைலில் தாரிகாவை ரெடி செய்திருந்தாள். தாரிகாவின் நீளமான தலைமுடியை ஒரு பக்கவாட்டில் கட்டி உதடுகளில் பிங்க் நிற உதட்டு சாயம் பூசினாள். லைட் மேக்கப்பில் மிகவும் அழகாக இருந்த தாரிகா கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டு, இது ரொம்ப அதிகமா தெரியலையா என்று கேட்டாள். மனுவோ, இது லைட் மேக்கப் தான் அண்ணி என்றதும் தாரிகாவோ, இல்ல, எனக்கு என்னமோ வித்தியாசமா இருக்கு என்றாள். ஏன் அண்ணி பதட்டமா இருக்கீங்க? நீங்க என்ன தனியா போறீங்க? அண்ணன் தான் உங்க கூட இருப்பார்ல, அதனால கவலைப்படாதீங்க என்றாள். தாரிகா அதை கேட்டுவிட்டு, அதான் எனக்கு பதட்டமா இருக்கு, நான் அவரோட தனியா எங்கேயுமே போனதில்ல, ஏதாவது தப்பாயிடுமோன்னு பயமா இருக்கு என்றாள். மனு தாரிகாவை பார்த்து, அண்ணி பயப்படாதீங்க, நீங்க இருக்கிறதால அண்ணன் குடிக்க மாட்டாரு என்று சொன்னாள். தாரிகா தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு சரி என்று தலையசைத்தாள்.
மயங்க் தன் எதிரே சினிமா ஹீரோயினை விட அழகாக வந்து கொண்டிருக்கும் தாரிகாவை பார்த்து வாவ் என்று விசிலடித்தான். உடன் மனுவும் இருந்ததால் தாரிகா வெட்கப்பட்டாள். மயங்க் தாரிகாவிடம் நல்ல வேளை நான் முந்திக்கிட்டேன், இல்லைன்னா இந்த அழகா வேற யாராவது கொண்டு போயிருப்பாங்க என்று தாரிகா காதில் கிசுகிசுத்தான். மயங்க் அந்த மாடர்ன் உடையில் ஸ்டைலாக இருக்கும் தாரிகாவை பார்த்து பிரமித்து போயிருந்தான். அவன் எடுத்து கொடுத்திருந்த அந்த வெஸ்டர்ன் உடையில் அவள் மிகவும் அழகாக தெரிந்தாள். மனு அந்த உடைக்கு ஏற்றபடி சரியான ஹேர் ஸ்டைலும் செய்து தாரிகாவின் அழகை மேலும் பொலிவாக மாற்றி இருந்ததால் தாரிகாவின் அழகு பல மடங்கு அதிகமாக தெரிந்தது. அதன் பிறகு இருவரும் வீட்டில் உள்ள அர்ச்சனாவிடம் சொல்லிவிட்டு வெளியே கிளம்பினார்கள். இருவரும் காருக்கு போகும்போது அகிலன், உன் செல்ல பையன் என் மருமகளை அழைச்சிட்டு எங்க போறா என்று அர்ச்சனாவிடம் கேட்க, அதற்கு அர்ச்சனா, இன்னைக்கு ரியான் வீட்ல பார்ட்டி, அதுக்காக போறாங்க என்று சொன்னாள். அகிலன் சிரித்தபடி அவர் ரூமுக்கு போனார். மயங்கும் தாரிகாவும் காரில் அமர்ந்தார்கள். மயங்க் அன்று பிளாக் அண்ட் பிளாக் ஆடையோடு தாரிகாவிற்கு மேட்சாக வெள்ளை நிற கோட்டை அணிந்திருந்தான். தாரிகாவிடம் திரும்பிய மயங்க், ஆமா நான் எப்படி இருக்கேன், ஆல் ஓகேவா என்று கேட்டான். நல்லா இருக்கீங்க என்று தாரிகா வெட்கப்பட்டபடி சொன்னாள். அதன் பிறகு இருவரும் கார் எடுத்துக்கொண்டு ஃபங்க்ஷனுக்கு போனார்கள். அங்கே அவனுடைய ஃப்ரெண்ட் ரியான் அவர்களை சந்திக்க தயாராக இருந்தான். ஃபங்க்ஷனுக்குள் நுழையும் போதே மோனிஷா உள்ளே வந்து அவனுக்கு எதிரே வந்தாள். மோனிஷாவை தாரிகா எதிர்பார்க்கவில்லை. அவள் மனம் துவண்டு போய் மயங்கை பிடித்திருந்த கைகளை தளரவிட்டாள். ஆனால் மயங்க் வேண்டுமென்றே அவளுடைய கைகளை உறுதியாக பிடித்தான். என்னை விட்டுட்டு எங்க போற, பேசாமிரு என்று சொல்லிக்கொண்டு மோனிஷாவை புறக்கணித்து விட்டு ரியானிடம் சென்று ஹாப்பி பர்த்டே மச்சான் என்று சொன்னான். தாரிகாவை பார்த்து, ஹாய் தாரிகா, என் ஃப்ரெண்டு ரொம்ப கொடுத்து வச்சவன், அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்டு கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்று சொன்னான். அதன் பின் மயங்கிடம் திரும்பி, என்னால இவ்ளோ சின்ன பொண்ணு அண்ணின்னு கூப்பிட முடியாது ப்ரோ, அப்படி கூப்பிட்டா அவளுக்கும் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் என்றான். தாரிகா உடனே, பரவாயில்லண்ணா, நான் உங்களை அண்ணான்னு கூப்பிடுறேன் என்று சொல்ல ரியான் சிரித்தபடி, எந்த ஃபார்மாலிட்டியும் வேணாம் தாரிகா, ஜாலியா இரு என்று சொன்னான். இருவரும் கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த இடத்திற்கு மற்ற நண்பர்கள் அனைவரும் வந்திருந்தார்கள். மயங்க் தாரிகாவை மற்ற அனைத்து நண்பர்களிடமும் அறிமுகம் செய்து வைத்தான். தாரிகா சந்தோஷமாக எல்லோரிடமும் பேசிக் கொண்டிருந்தாள். அப்போது வேண்டுமென்றே மோனிஷா அங்கே வந்தாள். ஒன்றும் தெரியாதவள் போல ஹாய் மயங்க் என்றவனை அழைக்க, மயங்கும் ஹாய் என்று சொல்லிவிட்டு வேறு பக்கம் திரும்பி நண்பர்களோடு பேச ஆரம்பித்தான். மோனிஷா கைகுலுக்க நீட்டிய கைகளை மடக்கிக் கொண்டு அவமானப்பட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். மயங்க் அவள் போன பிறகு அங்கே நின்று தாரிகாவை தன்னோடு சேர்த்து வைத்துக் கொண்டு, எங்க கல்யாணம் கொஞ்சம் சீக்கிரமா நடந்துருச்சு, பிளான் பண்ணி என்னால உங்க யாரையும் இன்வைட் பண்ண முடியல, ரொம்ப சாரி டியூட்ஸ் என்றான். அப்போது ரியான் வேண்டுமென்று, பரவாயில்லடா, கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணாட்டி என்ன, எங்க எல்லாத்துக்கும் ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி கொடு என்று கேட்க மயங்க் சிரித்தபடி, சரி சரி கொடுத்துட்டா போச்சு என்று சொன்னான். அப்போது ரியானின் லவர் பூஜா அங்கே வந்தாள். ரியான் அவளை தாரிகாவிற்கு அறிமுகப்படுத்தி வைத்தான். அவள் தாரிகாவோடு பேச ஆரம்பித்ததும் தாரிகாவிற்கும் கொஞ்சம் நிம்மதி வந்தது. ஏனென்றால் அங்கே மோனிஷா இருந்ததால் தாரிகா மிகவும் சங்கடப்பட்டு கொண்டிருந்தாள். தன்னோடு பேச இன்னொரு பெண் இருக்கிறாள் என்றதும் அவள் மனம் நிம்மதியானது. ரியான் பூஜாவை தாரிகாவிடம் கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருக்குமாறு சொல்லிவிட்டு மயங்கை அழைத்துக் கொண்டு வேறு சில நண்பர்களை நோக்கி போனான். மயங்கும் தாரிகாவிடம் அவளை அங்கேயே இருக்குமாறு சொல்லிவிட்டு ரியானுடன் போனான். அப்பொழுது பூஜா, ஆமா தாரிகா, உங்க கல்யாணம் எப்படி நடந்தது, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா என்று கேட்டாள். அதற்கு பதில் சொல்ல தாரிகா வாய் எடுப்பதற்குள், ரெண்டுமே இல்ல பூஜா, அவங்க கல்யாணம் ஒரு ஆக்சிடென்ட், ஃபோர்ஸ்ட் மேரேஜ் என்று ஒரு குரல் வந்தது. குரல் வந்த திசையை நோக்கி தாரிகா பார்க்க அங்கே மோனிஷா நின்று கொண்டிருந்தாள். இவங்க மேரேஜ் ரொம்ப ரொம்ப கம்பல் பண்ணி நடந்த மேரேஜ், இத பத்தி ரியான் உன்கிட்ட சொன்னதே இல்லையா என்று மோனிஷா கேட்டாள். பூஜா குழம்பிய முகத்தோடு, தெரியல, அவர் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன், நான் மறந்திருப்பேன் என்று சமாளித்தபடி, ஆமா உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் என்று கேட்டாள். அப்போது மெலிதாக சிரித்த மோனிஷா, ஓ, ரியான் உன்கிட்ட என்ன பத்தி கூட அதிகமா சொன்னதில்ல போல, நீ அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க, அதான் சரி, ரியான் உன்னை கூப்பிட்டான், அத சொல்லதான் நான் வந்தேன், நீ எப்ப இவங்கிட்ட கேளு நான் யாருன்னு அப்படின்னு பூஜாவை அங்கிருந்து வெளியேற்றினாள். இப்போது தாரிகாவும் மோனிஷாவும் மட்டுமே தனியாக இருந்தார்கள். எப்படி இருக்க தாரிகா என்று மோனிஷா கேட்டாள். அவள் கேள்வியில் பொறாமையின் தீ எரிந்து கொண்டிருந்தது. தாரிகா அதற்கு பதில் சொல்லாமல் வேறெங்கோ பார்க்க ஆரம்பித்தாள். அதை பார்த்த பிறகு மோனிஷா சிரித்துக் கொண்டு தாரிகாவிடம், நீ திரும்பி வேற எங்கேயாவது வேடிக்கை பார்த்தா உண்மை திசை மாதிரி போயிடுமா என்ன, உண்மையா மயங்க் இன்னும் என்னோட ஆள்தான், அவன் இன்னும் என் பக்கத்துலதான் இருக்கான்,
நான் பக்கத்துல இருக்கிறது அவனுக்கு அவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணும்னு எனக்கு தெரியும். அவனால என் முன்னாடி வர முடியாது. அவன் வந்தா எங்க அவன் மனசு மாறிடுமோன்னு பயப்படுறான். அதான் அவன் என்ன அவாய்ட் பண்றான் என்று சொன்னாள். அதை கேட்ட தாரிகா, மோனிஷா, முதல்ல இப்படி போய் சொல்றதை நிறுத்துங்க. மயங்க்கு உங்களை பிடிக்கல, இதுதான் உண்மை. இத முதல்ல நீங்க அக்செப்ட் பண்ணுங்க என்று சொன்னாள். அப்போது மோனிஷா தாரிகாவிடம், சரி, நீ சொல்றபடியே வருவோம். மயங்க்கு என்ன பிடிக்கல அப்படின்னா உன்னை அவன் லவ் பண்றான்னு நீ நினைக்கிறியா என்று கேட்டாள். மோனிஷாவின் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தாரிகா மௌனமானாள். அவள் அப்போது அங்கிருந்து எழுந்து செல்ல நினைக்க மோனிஷா வேண்டுமென்றே காலை இடறி அவளை விழ வைக்க நினைத்தாள். அப்போது தாரிகா தடுமாறி கீழே விழாமல் வேறு ஒருவரின் மார்பில் போய் விழுந்தாள். ஹாஸ்பிட்டலில் ஆரியன் தன்னுடைய குழந்தையை பார்த்துவிட்டு மின்மினி ரூமுக்கு வந்தபோது அவள் தூங்கிக் கொண்டிருந்தாள். ஆரியன் மௌனமாக அவள் அருகில் வந்து அவள் கையை எடுத்து மென்மையாக முத்தமிட்ட போது மின்மினியின் தூக்கம் கலைந்து கண்களை திறந்து பார்த்தாள். தன் எதிரே அமர்ந்திருக்கும் ஆரியனை பார்த்து நிம்மதியான மின்மினி, வந்துட்டீங்களா? நான் கொஞ்சம் பயந்து போயிட்டேன். போன் பண்ணினேன், ஆனா நீங்க எடுக்கல என்றாள். ஆரியன் அமைதியாய் அவள் தலையை வருடி, கொஞ்சம் வேலை இருந்தது, அவுட்டர் சென்ன போயிருந்தேன், அதான் என்று சொன்னான். மின்மினி அந்த பதிலில் சமாதானம் அடைந்தபடி, சாப்பிட்டீங்களா என்று கேட்டாள். ஆரியன் ஆமாம் என்று பொய் சொன்னான். ஏனெனில் ஆரியன் சாப்பிடவில்லை என்றால் மின்மினி அந்நேரத்திற்கு ஹாஸ்பிட்டலையே இரண்டாக்கி திட்டி தீர்த்து விடுவாள். அவளுக்கும் உடல் நலம் சரியில்லாமல் இருக்கும் இந்த நேரத்தில் அப்படியான விஷயங்களை அவாய்ட் செய்யவே ஆரியன் அவளிடம் சாப்பிட்டதாக பொய் சொன்னான். அதன் பின் ஆரியன் முகம் கழுவி விட்டு வந்து மின்மினி அருகே அமர மின்மினி அவனிடம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், சாயங்காலத்திலிருந்து வெயிட் பண்றேன் என்றாள். கதவை பூட்ட மறந்ததை உணர்ந்த ஆரியன் எழுந்தபடியே, சொல்லுமா என்று கதவை பூட்டி தாழிட்டான். அந்த ஸ்வஸ்திகாவை மன்னிச்சிருங்களே ஆரியன் என்றாள் மின்மினி. தாழ்பால் போட்ட ஆரியன் வேகமாக திரும்பி, என்ன சொன்ன மின்மினி, இன்னொரு தடவை சொல்லு என்று கோபமாய் கத்தினான். மின்மினி அப்படி சொன்னதை கேட்ட ஆரியன், இப்ப என்ன சொன்ன, மறுபடியும் சொல்லு என்று கேட்டான். மின்மினி மறுபடியும் ஆரியனிடம், தயவு செஞ்சு அந்த ஸ்வஸ்திகாவை விட்டுருங்க, அவ ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, அவளோட ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க என்று சொன்னாள். ஆரியன் அவள் பேசுவதை கேட்டு பல்லை கடித்தான். அவளிடம் எதுவும் பேசாமல் பாத்ரூமிற்கு போனவன் கொஞ்ச நேரம் கழித்து உடை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தான். மின்மினி ஆரியனிடம் மறுபடியும் ஒரு முறை, ஆரியன், அவ பண்ணின தப்புக்கு நீங்க அவளுக்கு வேற மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுங்க, ஆனா அவ இப்பதான் முதல் முறையா படிக்க ஆரம்பிச்சிருக்கா, அதை கெடுத்துறாதீங்க என்று சொன்னாள். வாய மூடு மின்மினி, உன்னால எல்லாத்தையும் மறந்துடவும் முடியும், மன்னிச்சிடவும் முடியும், ஆனா அவ நம்ம குழந்தையும் உன்னையும் இவ்வளவு ரிஸ்கான நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டத என்னால மறக்க முடியாது என்று சொன்னான். ஆனா ஆரியன், நாங்க 2 பேரும் தான் பொழைச்சிட்டோம்ல, நாங்க நல்லா தானே இருக்கோம், அவ பாவம், அவளுக்கு ஹெல்ப்புக்கு நீ யாரும் இல்ல என்று சொன்னாள். ஆரியன் மின்மினி சொல்வதை கேட்டு கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு, நான் சொல்றதை கேளு மினி, இங்க உனக்கும் நம்ம குழந்தைக்கும் பாதுகாப்பு தேவை. நான் நீ பேசுற எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே இருக்க மாட்டேன். நீ மத்தவங்களை பத்தி கவலைப்படுறதெல்லாம் ஒதுக்கிட்டு என் குழந்தைய வளர்த்துற விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்து. உன்னோட அந்த டேஞ்சரஸ் ஃப்ரெண்டுக்காகலாம் என்கிட்ட சப்போர்ட்டுக்கு பேசிட்டு வராத, அப்புறம் அது நல்லா இருக்காது, சொல்லிட்டேன் என்று சொன்னான். மின்மினிக்கு ஆரியன் அப்படி பேசியது கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. ஆனால் அது ஒரு ஹாஸ்பிட்டல் என்பதால் அவளுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டாள். அதன் பிறகு எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். ஆரியன் அவள் மனநிலையை சமன் செய்ய அவளிடம் சமாதானமாக, சரிமா, நீ சாப்பிட்டியா, மாத்திரை எடுத்துக்கிட்டியா என்று கேட்டான். மின்மினி பதில் சொல்லவில்லை. ஆரியன் அவளை பக்கத்தில் அழைத்து கொண்டு, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கட்டுமா என்று கேட்டான். ஆரியன் அப்படி சொன்னதும் மின்மினி இன்னொரு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டாள். நாள் முழுவதும் அவளுடைய நலனுக்காக அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்த ஆரியனுக்கு அப்போது தலைவலி அதிகமாக இருந்தது. அவளிடம் சாப்பிட்டதாக பொய் வேறு சொல்லியிருந்தான். ஆனால் இப்போது அவனுக்கு பசித்தது. அதனாலேயே அவனுக்கு கோபம் வர ஆரம்பித்தது. ஆனால் மின்மினியிடம் அதை பற்றி எதுவும் சொல்ல விரும்பவில்லை. அவனே அந்த ரூமை விட்டு வெளியே போனான். அவன் கிளம்பும் போது மின்மினி, கடவுளே, இவர் எப்பவுமே திருந்த மாட்டார் போலவே, இப்ப கூட கோபம் இவருக்கு மூக்குக்கு மேலதான் உட்கார்ந்துருக்கு. எனக்கும் இதை பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஏன் இப்படி எல்லாம் இருக்கேன் என்று புலம்ப ஆரம்பித்தாள். அதே நேரம் இன்னொரு பக்கம் பார்ட்டியில் தாரிகா மோனிஷா தட்டிவிட்டதால் ஒரு பையன் மீது விழுந்திருந்தாள். அவன் ஒரு டார்க் பிரவுன் நிறையில் வசீகரமாக இருந்தான். தாரிகா அவனிடம் இருந்து கொஞ்சம் விலகி, சாரி, என்ன மன்னிச்சிடுங்க என்று சொன்னாள். அந்த பையன் தாரிகாவை பார்த்து, இட்ஸ் ஓகே, நீ ஓகேவா இருக்கியா என்று கேட்டான். தாரிகா எழுந்து நின்று, நான் நல்லாதான் இருக்கேன் என்று சொன்னாள். அப்போது மோனிஷா அவர்களுக்கு இடையில் நின்று, கிரிஷ், நீ எப்ப வந்த,
என்றாள். கிரிஷ் மோனிஷாவின் பக்கம் தன் கவனத்தை திருப்பி அவளை தாவி அணைத்துக் கொண்டு, ஹேய் மோனிஷா, நான் உன்னை பாக்கதான் இங்க வந்துட்டு இருந்தேன். ஆமா, மயங்க் எங்க என்று கேட்டான். கிரிஷின் அந்த கேள்விக்கு மோனிஷா தாரிகாவை பார்த்து பெருமிதத்தோடு ஹேஸ் வித் ரியான் என்று சொன்னாள். நீ இப்பதான் பார்ட்டிக்கு வந்திருக்க போல இருக்கு, வா நான் உன்னை எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போய் இன்ட்ரோ கொடுக்கறேன் என்று சொல்லிக்கொண்டு மோனிஷா கிரிஷை அழைத்து கொண்டு போக தாரிகாவின் முகம் வாடியது. அந்த பார்ட்டியில் எல்லோரும் மயங்கை பார்த்தது மோனிஷாவை பற்றியோ அல்லது மோனிஷாவை பார்த்த பிறகு மயங்கை பற்றியோ கேட்கிறார்கள் என்பதால் தாரிகாவின் மனம் மிகவும் வலித்தது. அதன் காரணமாக அவள் அந்த பார்ட்டி சத்தத்திலிருந்து விலகி தனியாக நின்றாள். மோனிஷாவும் மயங்கும் சற்று தொலைவில் கிரிஷ் முன் நின்று பேசிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. மயங்க் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து ஓரிரண்டு ஷாட்ஸ் மட்டும் அடித்தான். அங்கிருந்து நகர்ந்து தாரிகாவை தேடி மயங்க் வந்தபோது அவள் அங்கே இல்லை. போன் அடித்தான். தாரிகா அழைப்பை எடுத்ததும், எங்க இருக்கம்மா என்று கேட்டான். நான் ரெஃப்ரெஷ் பண்ண ரெஸ்ட் ரூம்க்கு வந்தேன் என்று தாரிகா சொல்லவும் மயங்க் அவளிடம், சரி சரி சீக்கிரமா வா என்று சொல்ல தாரிகா அங்கிருந்து மயங்க் நிற்கும் இடத்திற்கு வந்தாள். மயங்க் அவளை தன் அருகே சேர்த்து வைத்துக் கொண்டு, அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லிட்டாவது போல அல்ல என்று சொன்னான். தாரிகா எதுவுமே பேசவில்லை. கொஞ்ச நேரத்தில் அனைவரும் ஒரு இடத்தில் அசம்பலானார்கள். ரியான் கேக் வெட்டினான். கேக் ஊட்டும் போது அவனுடைய லவ்வர் பூஜாவின் உதட்டில் முத்தம் கொடுத்தான். தாரிகாவின் கண்கள் அதை பார்த்ததும் ஆச்சரியத்தில் விரிந்தன. ஆனால் அவளை சுற்றியுள்ள ஆட்கள் அதை சாதாரணமாக பார்த்ததும் அவள் தலை குனிந்து மயங்கின் கைகளை இரு கைகளாலும் பிடித்தாள். அப்போது மயங்க் தாரிகாவிடம், உனக்கு போர் அடிக்குதா என்று கேட்டதும் தாரிகா முதலில் ஆமாம் என்று தலையசைத்து பின்னர் இல்லை என்று தலையாட்டினாள். அதை பார்த்து சிரித்த மயங்க் தாரிகாவின் கன்னத்தை கிள்ளியபடி, உண்மையாவே நீ ரொம்ப அழகா இருக்க என்று சொன்னான். தாரிகா அவனின் பேச்சை கேட்டு லேசாய் புன்னகைத்தாள். மயங்கும் அவள் சிரிப்பதை பார்க்க ஆரம்பித்தான். இருவரும் கொஞ்ச நேரம் அங்கிருந்த எல்லோரையும் மறந்திருந்தார்கள். மெதுவாக தாரிகாவை தன்னோடு இழுத்தான். தாரிகாவும் அவன் கண்களை பார்த்து சுற்றி இருந்தவர்களை மறந்துவிட்டாள். இந்த நேரத்தில் அவளுடைய கைகள் மயங்கின் மார்பின் மீது வந்தன. அவள் மீது சாய்ந்த மயங்க் தாரிகாவின் மென்மையான கன்னத்தை உதடுகளால் தொட்டான். தாரிகா தன்னை அறியாமல் கண்களை மூடிக்கொண்டாள். ரியான் அவர்கள் இருவரையும் வானத்திலிருந்து தரைக்கு கொண்டு வந்து, மயங்க், பர்த்டே எனக்குடா, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க என்று கத்த மயங்க் சுய நினைவுக்கு வந்தான். சொல்லுடியோடு என்று திரும்ப அவர்கள் இருவரும் தடுமாறுவதை பார்த்து சிரிக்க தொடங்கிய ரியான் மயங்கின் தோளை பிடித்துக் கொண்டு, ஏண்டா உன் ஒய்ஃபுக்கு தானே கிஸ் குடுக்கற, ஏன் இப்ப யாரோடையோ ஒய்ஃபுக்கோ கிஸ் குடுக்கற மாதிரி பயப்படுற என்று சொன்னான். மயங்க் அதன் பிறகு ரியானை தள்ளிவிட்டான். ரியான் தன் சிரிப்பை அடக்கிக் கொண்டு, சரி சரி என் கூட வாங்க, இதையெல்லாம் நீ உன் வீட்டுல நிதானமா நடத்திக்க என்று சொன்னதும் அதை கேட்டு தாரிகா முகம் சிவந்தாள். ரியான் அவர்கள் இருவரையும் தன்னோடு அழைத்து போனான். தாரிகா மீண்டும் மயங்கின் நண்பர்கள் மத்தியில் நின்றாள். அங்கே மோனிஷாவும் இருந்தாள். பூஜா எல்லோரிடமும், ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் போர் அடிக்குதா, வாங்க டான்ஸ் ஆடலாம் என்று சொன்னாள். அதை கேட்டதும் ரியான் அவள் அருகில் வந்து, யா பேபி வா டான்ஸ் ஆடுவோம் என்றான். ஆனால் பூஜா கிரிஷின் கையை பிடித்து, என்னோட பார்ட்னரை நான் கண்டுபிடிச்சிட்டேன் பேபி என்றாள். பூஜாவும் கிரிஷும் அங்கிருந்து டான்ஸ் ஆட கிளம்ப அனைவரும் ரியானை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தனர். அப்போது ரியான் அருகில் இருந்த தாரிகாவின் கையை பிடித்து, நீ வா தாரிகா என் கூட என்று சொன்னான். தாரிகா இதையெல்லாம் பார்த்து பதட்டம் அடைந்து மயங்கினை பார்க்க திரும்பினாள். ஆனால் அதற்குள் ரியான் அவளை டான்ஸ் செய்யும் இடத்திற்கு கூட்டிக் கொண்டு வந்துவிட்டான். தாரிகா ரியானிடம் எனக்கு டான்ஸ் பண்ண தெரியாது என்று அவனை தடுத்தாள். அதை கேட்டுவிட்டு தாரிகா இடுப்பில் கை வைத்து, நீ ஒன்னும் பண்ண வேணாம் தாரிகா, என்ன சும்மா புடிச்சுக்கோ என்று சொல்லிக்கொண்டு தாரிகாவின் கையை பிடித்து அவன் இடுப்பில் கையை வைத்துக் கொண்டு மியூசிக் என்று கத்தினான். அப்போது பாட்டு பாட ஆரம்பித்தது. சுற்றி இருந்தவர்கள் கூச்சலோடு ரியான் தாரிகாவோடு நடனமாட ஆரம்பித்ததும் தாரிகாவிற்கு சற்று அசௌகரியமாக இருந்தது. அதெல்லாம் அவளுக்கு புதிது. அவளுக்கு ரியானை முன்பின் தெரியாது. ரியான் அவளோடு டான்ஸ் ஆடினான். தாரிகா அவன் ஆடுவதை போல ஆட ஆரம்பித்தாள். ரியான் அவள் காதில், நீ பொய்யா சொன்ன என்று கேட்டான். தாரிகா ஆச்சரியத்தோடு, நான் என்ன பொய் சொன்ன என்று கேட்டாள். உனக்கு ஆட தெரியாதுன்னு சொன்னியே என்று ரியான் சொன்னான். அதன் பின் தாரிகாவின் கண்கள் வேறு ஏதோ பெண்ணுடன் நடனமாடி கொண்டிருந்த மயங்கின் மீது போனது. அங்கே மயங்க் தன்னுடைய இன்னொரு தோழியான சுஷ்மியோடு நடனமாடி கொண்டிருந்தான். தாரிகாவை ரியானுடன் பார்த்ததில் அவனுக்கும் சந்தோஷம் இல்லை. ரியான் தன்னை கிண்டல் செய்வதற்காக இதையெல்லாம் செய்கிறான் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு அது பிடிக்கவில்லை. ரியானின் கையை தாரிகாவின் மீது வைத்திருந்ததை பார்த்த மயங்க் இப்போது அவருடைய தோழியை நகர்த்திவிட்டு,
இப்ப பார்ட்னரை சேஞ்ச் பண்ணணும் என்று கத்தினான். அனைவரும் அடுத்தடுத்த ஆட்களோடு ஆடினார்கள். ரியான் மயங்கை பார்த்து சிரிக்க தொடங்கினான். மயங்க் அதை பார்த்து கொஞ்சம் முழித்தான். அதன் பிறகு கோபமாக ரியானை பார்த்து கொண்டிருந்தான். பார்ட்னர்கள் மாறினார்கள். ஆனால் தாரிகாவிற்கு பதிலாக மயங்க் மோனிஷாவோடு ஆட வேண்டி வந்தது. அப்போது தாரிகா கிறிஷுடன் ஆடிக்கொண்டிருந்தாள். மோனிஷா சிரித்துக் கொண்டே மயங்கின் கையை பிடித்துக் கொண்டாள். மயங்க் அந்த பிறந்த நாள் விருந்தில் தன்னால் எந்தவித சலசலப்பும் இருக்க வேண்டாம் என்று நினைத்து அவளோடு நடனமாட ஆரம்பித்தான். மோனிஷா, மயங்க் நீ என்ன மிஸ் பண்றியா என்று கேட்டாள். மோனிஷா சொன்னதை கேட்ட மயங்க், நீ என்ன சொன்ன? நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேனா? உண்மையிலேயே மோனிஷா, நீ போனதுக்கு அப்புறம்தான் நான் நிறைய கெயின் பண்ணியிருக்கேன் என்று சொன்னான். மோனிஷா மயங்கிடம், சாரி மயங்க், நான் தப்பு பண்ணிட்டேன். தயவு பண்ணி என்ன மறுபடியும் ஒரு தடவை மன்னிச்சிரு. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் என்று சொன்னாள். மறுபுறம் தாரிகாவையே கிறிஷ் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்ததால் எரிச்சலான தாரிகா, என்ன வேணும் உங்களுக்கு என்று கேட்டாள். கிறிஷ் புன்னகைத்தபடி, ஒண்ணும் வேணாம், நீ ரொம்ப அழகா இருக்க என்று சொன்னான். மறுபடியும் பார்ட்னர்கள் மீண்டும் மீண்டும் மாறினார்கள். இறுதியாக பல திருப்பங்களுக்கு பிறகு தாரிகா இப்போது மயங்கின் கைகளுக்கு வந்து சேர்ந்தாள். மயங்க் அவளை பிடித்து இழுத்து தன்னோடு வைத்துக் கொண்டான். பாடலை கேட்டு தாரிகாவை தன்னோடு அழைத்து சென்று ஓரமாக டான்ஸ் ஆட தொடங்கினான். தாரிகாவும் இப்போது அவனோடு சேர்ந்து ஆட ஆரம்பித்தாள். ரியான் அவர்கள் இருவரையும் பார்த்து சிரித்துவிட்டு அனைவரையும் டான்ஸ் காலை விட்டு வெளியேறுமாறு சைகை செய்தான். இன்னொரு பக்கம் கிறிஷ் குழப்பத்தோடு மோனிஷாவிடம், ஆமா, இந்த மயங்க் இந்த பொண்ணு கூட எதுக்காக டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் என்று கேட்டான். மோனிஷா அதை கேட்டு மிகவும் அமைதியாக இருந்தாள். சுற்றி இருந்தவர்கள் கூச்சல் மற்றும் கைத்தட்டல் சத்தம் கேட்டு தாரிகா மயங்க் இருவரும் சுயநினைவுக்கு வந்தார்கள். தாரிகா அவசரமாக மயங்கை விட்டு வெளியே போனாள். அதே நேரம் மயங்கும் அவனுடைய நண்பர்களால் சூழப்பட்டான். ஆனால் இதெல்லாம் பார்த்த கிறிஷ், இங்க என்ன நடக்குது, எனக்கு சத்தியமா ஒன்னும் புரியல என்று சொன்னான். அப்போது ரியான் கிறிஷை பிடித்து, ஏன் எப்ப பாரு ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்க? பார்த்தா தெரியலையா, நம்ம மயங்க் பையன் லவ்ல விழுந்துட்டான்டா என்றான். கொஞ்ச நேரம் குழம்பிய கிறிஷ், யார் மேல என்று கேட்க, அதற்கு ரியான் கோபமாக, என்னோட வைஃப் மேல என்று சொன்னான். அப்போது சுஷ்மி, அத விடுங்கடா, அவன் எப்போ இப்படிதான் ஐன்ஸ்டைன் மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான் என்று சொன்னாள். அதை கேட்டு அனைவரும் சிரித்துக் கொண்டே அங்கிருந்து புறப்பட்டனர். அதே சமயம் அனைவரும் வெளியேறிய பிறகு மயங்க் மோனிஷாவிடம் வந்து, மோனிஷா, தாரிகா கிட்ட இருந்து நீ எப்பயும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்க, அதான் உனக்கு நல்லது என்று சொல்லியபடி அங்கிருந்து வெளியேறினான். அப்போது மோனிஷா அவனை தடுத்து, நான் அப்படிதான் அவகிட்ட பேசுவேன், நீ என்ன பண்ணுவ என்று கேட்டாள். அவள் அதிகமாக குடித்திருக்கிறாள் என்பதை மயங்க் புரிந்து கொண்டான். மயங்க் அதற்கு மேல் அவளோடு பேச பிடிக்காமல் அங்கிருந்து நகர்ந்தான். மயங்க் மற்றும் தாரிகா எல்லோருடனும் இரவு உணவு சாப்பிட்டு விட்டு வீட்டிற்கு புறப்பட்டனர். காரில் அமர்ந்து அமைதியாக இருந்த தாரிகாவிடம், ரியன் டான்ஸ் ஆட கூப்பிட்டப்பவே நீ வரமாட்டேன்னு சொல்லிருக்கலாம்ல என்று பொறாமை தாங்காமல் கேட்டான். நீங்களும் மோனிஷா கூட ஆடும்போது ஆடமாட்டேன்னு சொல்லிருக்கணும். அவங்க உங்க முன்னாடி தானே என்ன வந்து டான்ஸ் ஆட ஹாலுக்கு இழுத்துட்டு போனாங்க, அப்ப நீங்க ஸ்டாப் பண்ணிருக்கலாம்ல என்று சொன்னாள். தாரிகாவின் பதிலை கேட்டு மயங்க் அமைதியானான். அதன் பின்பு ஏதோ யோசித்தவன், ஆமா, பார்ட்டில நீ கொஞ்சமா தான் சாப்பிட்ட போல என்றான். அப்போது தாரிகா, இல்ல எனக்கு பசிக்கல என்றாள். வர வர நீ ரொம்ப கம்மியா சாப்பிடுற, நீ முன்னாடி விட இப்ப கொஞ்சம் ஒல்லி ஆயிட்ட, உடம்ப பாத்துக்கணும்னா ஒழுங்கா சாப்பிடணும் என்ற மயங்கின் பேச்சை கேட்டு தாரிகா கொஞ்ச நேரம் அவனையே பார்த்தாள். அவள் முகத்தை ஊன்றி கவனித்தவன் அவன் மட்டும்தான். மற்றபடி அவள் அம்மாவை தவிர வேறு யாரும் அவளை இப்படி கவனித்ததில்லை. அவள் என்ன சாப்பிடுவாள், என்ன செய்கிறாள் என்று யாருமே பொருட்படுத்த மாட்டார்கள். காரை ஒரு ஓரத்தில் நிறுத்திய மயங்க் தன்னுடைய சீட் பெல்ட்டை கழற்றுவதை யோசனையால் சூழ்ந்திருந்த தாரிகா கவனிக்க தவறினாள். மயங்க் தாரிகாவை நெருங்கி வந்த போதுதான் அவளுக்கு சுயநினைவு வந்தது. ஆனால் அவள் எதுவும் சொல்ல வாயடிக்கும் முன்னர் மயங்க் அவளுடைய உதடுகளை தன்னுடைய உதடுகளோடு இணைத்தான். தாரிகாவும் மயங்கின் பின் தலையை பிடித்து தன் முகத்தை மேலே உயர்த்தினாள். உணர்ச்சி பெருக்கோடு மயங்க் அவளை முத்தமிட்டான். பின்னர் சமநிலைக்கு வந்த மயங்க், சாரி, என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல, உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கு உன்னை கிஸ் பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சு என்று சொல்லிவிட்டு தாரிகாவின் கூந்தலை தளர்த்தினான். தாரிகாவின் நீல கண்கள் இப்போது மயங்கின் கருப்பு கண்களை சந்தித்தன. குனிந்து அவன் உதடுகளுக்கு இடையில் தன் உதடுகளை அழுத்திய மயங்க் அவளை மறுபடியும் முத்தமிடத் தொடங்கினான்.